ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ஸ்விம்மர். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூக்கம் வராமல் வெளியில் வந்து நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட செகண்ட் ஹீரோ அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது. அப்படியே கிளம்பி போக போகிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட செகண்ட் ஹீரோ என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஹீரோவுக்கு நீ பிரைவேட் செஃப்பாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் என்ன இருக்குது? உனக்கு அவ்வளவு குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நானே உன்னை கிளாஸ் அனுப்பி படிக்க வைக்கிறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, உனக்கு என்ன திடீர்னு என் மேல இந்த மாதிரி கரிசனை எல்லாம் வருது அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல நான் முன்னாடியே இப்படிதான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் டல்லா இருக்காங்க. இந்த பக்கம் மறுபடியும் செகண்ட் ஹீரோ பேச வராங்களா. நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் எதுவும் பேச வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோ பேச வேண்டிய விஷயத்த பேசி முடிக்கலையே, அதனால அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மனசுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் செகண்ட் ஹீரோ பேச விடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், இதுக்கு மேல அவன் எதுவுமே பேசக்கூடாது. என்னோட மனசு வந்து எனக்கே என்ன வேணும்ன்றது தெரியல, நான் உள்ள யாரை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யார் எனக்கு வேணும் அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இப்ப எல்லாம் வந்துருச்சுல, அதனாலதான் இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒரு பூ வச்சிருப்பாங்கல்ல, அந்த பூவை எடுத்து மாத்திக்கிட்டு வேற ஃப்ரெஷ்ஷா இனி ஒரு பூ வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பூவை எடுத்து மனத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இதே மாதிரியே நீ வந்து செகண்ட் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ உன்னோட மனசுல வந்து தைரியத்தை வர வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பூ கிட்ட ஹீரோயின் கிட்ட சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சோம்பல் முறிச்சிட்டு அப்படியே வராங்க. ஹீரோ நீங்க என்ன பண்ற சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, நைட்டு நல்லா தூங்குனியா, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஃப்ளவரை பார்த்துட்டு, நான் நேத்துக்கு வச்ச பூ தானே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அழகா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் வந்த உடனே இதை டச் பண்ணேன், நான் எதை டச் பண்ணாலுமே அது அழகா மாறிடும், அதனாலதான் இது அழகாயிடுச்சு, ஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளோட ஹீரோ சொல்றாங்க, நான் வேணா உன்னோட ஃபேஸை டச் பண்ணவா, உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேஸை அப்படியே டச் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் வழியுது. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் வந்து அப்படியே பிரைட்டான மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கறனால அப்படி தள்ளி போயிடுறாங்க. ஹீரோ சொல்றாங்க, பாத்தியா உன்னோட ஃபேஸ் இப்ப எவ்வளவு அக்லியா இருந்தது அழகா மாறி இருக்குன்னு, இந்த பூவை விட உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, அப்படியே ஒரு அடி அடிச்சிடுறாங்க சும்மா பாஸ். அந்த டைம்ல அங்க செகண்ட் ஹீரோ வராங்க. செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோவையும் தனியா விடணும் அப்படின்றதுக்காக கோச் வந்து சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவரை காணுமே, எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரைவேட் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் எழுந்திருச்சு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நேத்தைக்கு நைட்டு நீ பேசினதுக்கு அப்புறமா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு நாளுமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கோச் டீமர்ஸ் எல்லாருமே வராங்க. சன்ரைஸ் பார்க்க போலாமா அப்படி கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து போலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்ப காமெடி ஸ்விம்மர் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மூணு பேருமே ஒரு ஷாப்ல போய் நிக்கிறாங்க. அங்க கப்பிள் பிரேஸ்லெட் வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுல ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே அதை எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரங்க சொல்றாங்க, இந்த பிரேஸ்லெட்ல ஒண்ணு நீங்களும் இன்னொன்னு உங்க பார்ட்னரை போட்டுக்கோங்க, எப்பவுமே உங்களுக்கு சண்டே வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பேர் எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ யாருக்காக இதை எடுக்கிற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஹீரோக்காக தான் எடுக்கிறேன், ஏன்னா அவனோட பர்த்டேக்கு நான் வந்து எந்த பிரசன்ட் கொடுக்கல, அதனால நான் இதை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ எல்லாருமே சன்ரைஸை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கையில வந்து அந்த பிரேஸ்லெட்டை வச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே கோச் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை வேண்டிக்கோங்க அப்படின்னு எல்லாருமே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ என்ன வேண்டிக்கிட்டியோ அதே தான் நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா நான் வேணதான் நீ வேண்டியிருக்கியா, சரி ஓகே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ வந்து ஹீரோ கூட சேரணும், அதுதான் கண்டிப்பா நீயும் விரும்பி இருப்ப, அதுதான் நீயும் ப்ரேயர் பண்ணிருப்ப, அதுதான் நானும் ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுச்சு. அந்த பிரேஸ்லெட் அங்கேயே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பாத்தீங்களா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்காங்க, இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது காமெடி ஸ்விம்மர் வந்து கீழே கிடக்கக்கூடிய பிரேஸ்லெட்டை ஹீரோ கையில எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து ஹீரோயினோட பிரேஸ்லெட் ஆச்சே, அவ வாங்கினதாச்சே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு, என்ன இதை ஹீரோயினா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் தனக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் புரியுது.
இங்க கட் பண்ணா ஆஸ்திரேலியன் டீம்மேட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம கோச் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீம்மேட்ஸ் வராங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு அவங்கள தெரியும். அதனால நம்ம ஹீரோ தான் எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு செகண்ட் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த ஆஸ்திரேலியன் டீம்மேட் கேக்குறாங்க, இவனை தான் நீ சொன்னியா உன்னோட பிளேஸை திரும்ப பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ சிரிச்சிட்டு சொல்றாங்க, இல்ல இல்ல இவனை என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனா இவனை விட அதிகமா போட்டி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நம்ம ஹீரோ வந்து கோச்சை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ கோச்சை பார்த்த உடனே ஆஸ்திரேலியன் டீம்மேட் கேக்குறாங்க, ஓ இவங்க தான் அந்த கிரேசி மேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்மளோட கோச் வந்து நான் ஒன்னும் கிரேசி மேன் கிடையாது, செகண்ட் ஹீரோட அக்கா தான் கிரேசி மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ மணி அடிச்ச மாதிரியே அங்க செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து யாரோ தன்னை கூப்பிட்ட மாதிரி இருக்கும், யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு, யாரோ என்ன நினைச்ச மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை கோச் தான் என்ன மிஸ் பண்றானோ, ஏன்னா அவன் ஆஸ்திரேலியால இருக்கான்ல, என்னோட ஞாபகம் அவனுக்கு வந்திருக்குமோ, அதனாலதான் என்ன நினைச்சு பார்த்துட்டு இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ஹெவியா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட ஆஸ்திரேலியன் டீம்மேட் வந்து பேசுறாங்க, நீ எதுக்காக எங்களோட டீம்லயே சேர்ந்துட கூடாது, எங்க டீம்லயே சேர்ந்து எங்க கூட நீச்சல் பிராக்டிஸ் பண்ணலாமே அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நான் என்னோட டீம்மேட்டை செட் பண்ணிட்டேன், அவங்க கூட தான் நான் பிராக்டிஸ் பண்ணணும், ஒண்ணு வேணா பண்ணலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டி வச்சு பாத்துடலாமா, அப்போ வந்து எங்களோட டீம்மேட்ஸ்க்கு எப்படி நீந்தணும் அப்படின்றது எல்லாமே தெரியும், ஏன்னா இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி காம்படிஷனா எங்களுக்குள்ளேயே நாங்க பண்ணது கிடையாது, ஒரு டீமா இது வரைக்கும் நாங்க பிராக்டிஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த ஆஸ்திரேலியன் டீம்மேட்டும் சரி ஓகே நல்ல ஐடியாவே இருக்கே, நாளைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா எழுந்திருச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை டீம்மேட்ஸ்க்கு பாஸ் பண்ணணும்ல, அதனால கோச் கூட சேர்ந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா செகண்ட் ஹீரோ தனியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கவே கூடாது, நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகவே இல்லை, நமக்குள்ளே இது வரைக்கும் ஒழுங்கா போட்டி போட்டது கிடையாது, இதுல நீ ஆஸ்திரேலியன் டீம்மேட்ஸ் கூட போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்க, அப்ப நம்ம தானே அசிங்கப்படுவோம், நீ இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ பதிலுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எதுக்காக இந்த மாதிரி யோசிக்கிற, நான் யோசிக்கிறது நம்மளோட டீம்மேட்ஸ்க்கு வந்து அனுபவம் கிடைக்கும், இது வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து இது வரைக்கும் போட்டி போட்டது கிடையாது, இது ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன், தோக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது, எல்லாருக்குமே ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ இதுக்கு ஒத்துக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ சீக்கிரமாவே செகண்ட் ஹீரோ கூட சேர வேண்டிய டைம் வந்துருச்சு, ஏன்னா செகண்ட் ஹீரோ ஓ மேல ஜெலசி வந்துருச்சு, அதே மாதிரி ஒன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால நீ இப்போ ஹீரோ கூட பிரேக்கப் பண்ற மாதிரியே இந்த மாதிரியே சண்டே கண்டினியூ பண்ணிட்டே இரு, அப்போ தானா செகண்ட் ஹீரோ புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறமா உன்கிட்ட வந்துருவான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. எல்லாருமே ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு நீ இதை செகண்ட் ஹீரோக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து செகண்ட் ஹீரோ இந்த ஜூஸ் உனக்காகவே ஹீரோயின் போட்டா குடி அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க. செகண்ட் ஹீரோ அதை வாங்கி குடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட எனக்கு 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 ஜூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் தனியா வெளியில வந்திருப்பாங்க. அப்போ அவங்க செகண்ட் ஹீரோ பாக்குறாங்க. நைட்டு தூக்கம் வரல, அதனாலதான் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயினும் நானும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் வந்து ஒன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என்கிட்ட கேட்டலாம் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு, நானும் அதுதான் நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல இவ எங்க போயிருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கிட்ட பேசலாம் போகும்போது பின்னாடியே செகண்ட் ஹீரோ வராங்க. செகண்ட் ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்ததுனால நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒருவேளை இந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயின் செகண்ட் ஹீரோக்காக தான் வாங்கியிருப்பாளோ, எனக்காக வாங்கியிருக்க மாட்டாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே கழட்டிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது. அடுத்த நாள் கோச் வந்து எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீம் கூட போட்டி போடணும்ல, அதுக்காக தான் கோச் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. எல்லாருமே பிராக்டிஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ரெடி ஆகி அந்த ஸ்விம்மிங் போர்ட் மேல ஏற போறாங்க. அப்படி ஸ்டேஜ் மேல ஏற போகும்போது அவங்களுக்கு மறுபடியும் கண்ணுல அப்படியே அந்த பயம் தெரிஞ்சு நெஞ்சில அந்த பெயின் வரும்ல, அது மறுபடியும் வந்த மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்துடுறாங்க. நீங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறமா தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன், நம்ம டீம்மேட்ஸா அதுக்கப்புறமா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப மொரட்டு ஸ்விம்மர் கேக்குறாங்க, எதுக்காக நீ இப்ப பிராக்டிஸ்ல இருந்து போற, எல்லாருமே சேர்ந்து தானே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே போயிடுறாங்க. அப்படி போகும்போதே அவங்களுக்கு வலி வந்துகிட்டே இருக்கு.
அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணனே, இவ்வளவு நாள் எனக்கு இந்த வலி வரவே இல்லையே, திடீர்னு எதுக்காக இன்னைக்கு இந்த வலி வந்திருக்கு, அதுவும் ரொம்ப தாங்க முடியாத பெயினா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரெசார்ட்குள்ள போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ தானே சொன்ன நம்மளோட லைஃப் வந்து பழைய மாதிரி ஆகணும், நான் செகண்ட் ஹீரோஸ் கூட சேரணும் அப்படின்னு, இன்னும் இந்த நிலைமை மோசமாகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது, அதனால நான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிக்கிறாங்க. நீ போகாத ப்ளீஸ், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட நெஞ்சு பிடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இதை கவனிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு அது யோசிக்க தோணல. நான் கிளம்பணும், உன்னை நீ பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறாங்க, ஹீரோ வந்து எதுக்காக நெஞ்ச பிடிச்சிட்டு இருந்தான், மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டோ, நாமும் கூட இருக்கணுமோ, இந்நேரத்துக்கு அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுகுடுன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல ஓடுறாங்க. அங்க ரூம்ல போய் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே படுத்திருக்காங்க. பக்கத்துல மெடிசன் இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் இப்போ ஹீரோ பிடிச்சிட்டு எழும்பு ஹீரோ எழும்பு, உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்ட, எழும்பு எழும்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ எழும்பவே இல்லை. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நான் பண்ணுனது தான் தப்பு, நீ என் கையை பிடிச்சு போகாதுன்னு சொன்ன, அப்ப கூட எனக்கு ரியலைஸ் ஆகல, எனக்கு வந்து மனசுக்குள்ள போக வேண்டாம்னு இருந்துச்சு, ஆனாலும் போயிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன், ஆனா நிஜமாவே நான் ஆசைப்பட்டு போகல, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கவே கூடாது, எல்லாமே என்னோட தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மெதுவா கண்ணை திறந்து நம்ம ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஆக்டிங்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து எழும்பு ஹீரோ எழும்பு ஹீரோன்னு ஹீரோ பிடிச்சி உழுப்புன்னு உழுப்புறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்து டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. நீ இந்த மாதிரி உழுப்புனா அப்படின்னா இறந்து போகாதவங்க கூட இறந்து போயிருவாங்க, நீ என்ன கொன்றுவ போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையா, இந்த மருந்து பாட்டில் எல்லாத்தையும் நீ எதுக்காக சாப்பிட்ட, இந்த மருந்தெல்லாம் தூக்க மாத்திரை தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இதுல இருந்து தூக்க மாத்திரை தான், நான் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி தான் வாங்கியிருக்கேன், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தந்து தான் வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இது காலி ஆயிடுச்சு, ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு எம்டி பாட்டில் அப்படியே வச்சிருந்தேன், இதை பார்த்துட்டு நான் இந்த ஃபுல் பாட்டிலையும் சாப்பிட்டுருப்பேன் நீ நினைச்ச, ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் சரி நீ முழிச்சிட்டு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ இந்த மாதிரி ஹக் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன், நீ என் தொண்டையை அடைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாங்க, சரி ஓகே இப்ப வா வந்து என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இனி ஒரு தடவை என்ன இந்த மாதிரி பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோவே உன் கழுத்தை நடிச்சு நானே கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயோ இவ இப்படி மிரட்டுறாளே அப்படின்னு பயந்த மாதிரி இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. டீம்மேட்ஸ் எல்லாமே ஸ்விம்மிங் பிராக்டிஸ் முடிச்சிட்டாங்க. வந்து நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோவும் அங்க இருக்கிறாங்க. காமெடி சும்மா சொல்றாங்க, அவனுக்கு வேற ஏதாவது அர்ஜென்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும், அதனாலதான் அவன் போயிருப்பான், நீங்க அவனை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி ரெசார்ட்ல ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவங்களுக்கு வந்து பெயினை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு தான் எல்லாமே சரியாயிடுச்சு, அந்த சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணாங்கல்ல, உனக்கு இவ்வளவு நாள் பெயின் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆமா எனக்கும் என்னன்னே தெரியல, அந்த பெயின் வந்து இவ்வளவு நாளும் இல்லாம தான் இருந்துச்சு, இப்போ ஆனா அதிகமா இருக்கு, முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமா இருக்கு, முன்னாடி தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கும், பெயின் வரும், இப்ப தண்ணிய பார்த்த உடனே அந்த மாதிரி பெயின் வருது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் நீ எதுவும் நினைக்க வேண்டாம், உன்னோட மனசு எதை நம்புதோ அதுதான் உன்னோட பாடி வந்து ஏத்துக்கும், அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த பிரச்சனையே இல்லைன்னு அப்ப எல்லாமே சரியாயிடும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு, என்னோட எல்லாமே நீ தான், அப்ப நான் உனக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதாதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து சும்மா விளையாடாத நிறுத்து, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இப்படிதான் விளையாடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு, நான் உனக்கு விளையாடின மாதிரியா தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. நிஜமாவே நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஹீரோ உண்மைதான் சொல்றாங்களோன்னு நம்ப போறாங்க. ஆக்சுவலி உண்மைதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஏய் நீ உண்மை நினைச்சிட்டியா, நான் உன்கிட்ட விளையாடினேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு காமெடி விஷயம்
விஷயமா மாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோட மண்டையிலே ஒரு தட்டு தட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, எப்படி டீமேட்ஸை சமாளிக்கிறது அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, அதனால நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு, அங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலயே ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போகாம நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆமா பாத்தியா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஐடியா இருக்கு, நீ சொல்ல உங்க கிட்ட, நான் ஒரு செல்ஃபிஷ், எனக்கு வந்து என்ன பத்தி மட்டும்தான் கவலை, வேற யார பத்தியும் கவலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பார்க்க என்ன உனக்கு அந்த மாதிரியே தெரியுது, என்ன செல்ஃபிஷ் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நீ அப்படி கிடையாது, அதை விட மோசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு பதிலா அவங்க கிட்ட பேசாம சாரி சொல்லிடு, அது ரொம்ப ஈஸியா போயிடும், அவங்க ஒன்னு அடிக்க வர்றதுக்கு முன்னாடி நீயே ஒன்னு அடிச்சுக்கோயே, நீ சாரி சொல்லிட்ட அப்படின்னா அவங்க வந்து திரும்பி உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் தலக்கணும் இல்ல, அதனால அவங்க வந்து இல்ல இல்ல நான் கேட்க மாட்டேன்னு ஒரு மாதிரி காதை வச்சுக்கிட்டு இருக்காங்க, காதுக்குள்ள கேட்காத மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, அதனால ஐஸ் கியூப்ஸ் அந்த பிளேட்ல இருக்குதா, அதை எடுத்து நம்ம ஹீரோட ஷர்ட்லுக்குள்ள போட்டு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ பதிலுக்கு ஹீரோயினை பிடிச்சு ஹீரோயினுக்குள்ள போட்டு விடுறதுக்காக போறாங்களா. இப்படி ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க டீம்மேட்ஸ் வந்துடுறாங்க. வரக்கூடிய டீம்மேட்ஸ் நம்ம ஹீரோயினையும் பார்த்தோன்னே கோவப்படுவாங்களா இல்லையா? கண்டிப்பா கோவம் வரும்ல. மொரட்டு ஸ்விம்மர் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இதுக்காக தான் நீ வந்தியா, ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் அங்க ட்ரைனிங்ல இருந்து ஓடி வந்தியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு. அதுக்கு மொரட்டு ஸ்விம்மர் சொல்றாங்க, அதான் பார்த்தாலே தெரியுதே, எங்க கூட மட்டும் அவங்கள போட்டி போட கூப்பிட்ட ஆஸ்திரேலியன்ஸ், ஆனா இது கூட பிராக்டிஸ் மட்டும் பண்ண மாட்டேன், அப்ப நாங்க தோத்து போகணும்னு நினைக்கிறியா, இது பேர் தான் டீமா அப்படின்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மொரட்டு ஸ்விம்மர் பக்கத்துல போய் நின்னுட்டு சொல்றாங்க, இதுல நீ ஹீரோயினை இழுக்கவே கூடாது, உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, தெரியாம நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மொரட்டு ஸ்விம்மருக்கு கோவம் வந்துருது. நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக அப்படி கை ஓங்குறாங்க. உடனே வேற எல்லாருமே தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இப்போ செகண்ட் ஹீரோ வந்து பேசுறாங்க, நீ வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக பிராக்டிஸ்க்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்றாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, அது எப்படி தேவையில்லாத விஷயமாகும், இவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ பக்கத்துல போய் நின்னுட்டு சொல்றாங்க, நீ தான் புரிஞ்சுக்கணும் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து வாய மூடு ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது, அவகிட்ட அந்த மாதிரி பேசாத, அவளுக்கு நீ ஆர்டர் போடவே கூடாது, யாருக்குமே அதுக்கு தகுதி கிடையாது, யாருக்குமே அதுக்கு சுத்தமா தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு அக்கறையா உனக்கு அவ மேல, அதனாலதான் அவளை விட்டுட்டு போயிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேட்டுட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட நீ எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்ன நடந்தாலுமே நீ வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட போய் சேரணும், ஏன்னா அதுதான் உன்னோட விருப்பமா முதல்ல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்தாலுமே நீ இறக்கம் காட்டவே கூடாது, யாருக்குமே இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து யாருக்குமே இறக்கம் காட்ட மாட்டேன், யாருக்குமே பாவம் பார்க்க மாட்டேன், பாவம் பார்த்து அவங்க கூட போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள வேற ஒண்ணு வச்சுதான் சொல்ற மாதிரி இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ கிளம்புறேன்ல சொல்லிக்கிட்டு இருந்தா எதுக்காக கிளம்பல அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்படி கிளம்ப முடியும், நான் ஹீரோவோட பிரைவேட் செஃப்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுனாவோ ஏதாவது ஆச்சுனாவோ நான் தானே அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், அதனால அவனை பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்தேன், அதனாலதான் நான் கிளம்பி போகல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் யோசிக்கிறாங்க, இதே இதுதானே நான் அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு சொல்லும் போது நீ இல்ல நான் போவேன் சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, வேற ஏதாவது ரீசன் இருக்கா, உன் மனசுல ஒண்ணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க போறேன், நாளை காலையில இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துருது, இவ நிஜமாவே ஹீரோவை லவ் பண்றாளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துருது. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே டீம்மேட்ஸ் 3 பேருமே வந்து நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம், நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணிக்க கூடாது, நம்ம அதிகமா ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் கூடாது, ஒரு ஆளை இனியொரு ஆள் வந்து உன்னால இவ்வளவுதான் முடியும்னா அதிகமா ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் கூடாது, நம்ம பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மொரட்டு ஸ்விம்மரும் ஓகே சொல்றாங்க. இப்போ நம்மளோட காமெடி ஸ்விம்மர் வந்து ஓகே வாங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே பிடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா நானும் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோ கிட்ட நம்ம காமெடி ஸ்விம்மர்
கேக்குறாங்க நம்ம 3 பேரும் ஓகே, நம்ம வந்து ஹீரோவை விட்டுட்டு போறோமே, அவனை கூட்டிட்டு போக வேண்டாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ முழிச்சுதான் படுத்துட்டு இருப்பாங்க. இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப செகண்ட் ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனே பிராக்டிஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தானே போனா, அவனே பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. மொரட்டு ஸ்விம்மரும் ஆமா அவனே பிராக்டிஸ் பண்ணுவேன்னு தானே சொன்னான், அவன் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் பெட்லயே படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எல்லாரும் தனியா விட்டுட்டு போனது. இருந்தாலும் அப்படியே சோகமா படுத்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 பேரும் கீழே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இவ்வளவு சீக்கிரமா நீங்க 3 பேரும் எங்க கிளம்பி போறீங்க அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நாங்க வந்து ட்ரைனிங்க்கு கிளம்பி போறோம். கண்டிப்பா ஹீரோ இத பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், கண்டிப்பா அவனே சொல்லுவான் இனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவங்க 3 பேருக்குள்ள ஏதாவது ஃபைட் வந்துருச்சா என்ன, இல்லனா எதுக்காக அவன் ட்ரைனிங்க்கு போகாம இருக்கான், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவை தேடி ஓடுறாங்க. ஆனா கதவை பூட்டி கிடக்கு. வெளியில இருந்து டோரை தட்டலான்னு போறாங்க. ஆனா இவங்க வந்து தட்டாம நின்னுட்டு சரி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்கலான்னு டோர் பக்கத்துல காதை வச்சு கேக்குறாங்க. உள்ள எந்த சத்தமே கேட்காது. ஏன்னா அவன் தனியா இருக்கான், சொபத்து கூடயா பேசிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அவன் தனியா இருக்கிறதுனால அவன் அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி உள்ள சத்தம் கேட்கும், ஒருவேளை அவன் தூங்கிட்டு இருப்பானோ அப்படி சொல்லி யோசிச்சுட்டு சரி என்னவா இருந்தாலும் சரிதான், நான் அவனோட பிரைவேட் செஃப், அதனால நான் அவனோட ரூம் குள்ள எப்ப வேணாலும் போலாம் அப்படின்னு கதவை தட்டுறதுக்காக போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கதவை திறந்து வெளியில வந்துட்டாங்க. ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. ஆனா ஹீரோ கேக்குறாங்க இங்க என்ன பண்ற அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு பதில் சொல்ல முடியாம சொல்றாங்க, கோச் வந்து என்ன சீக்கிரமா வந்து எழுப்பு அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் தேடி வந்தேன். கோச் எங்க, கோச் நீங்க எழுந்திருச்சிட்டீங்களா அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம கோச் வராங்க. நான் இங்கதான் இருக்கேன், நான் இன்னைக்கு காலையிலேயே முழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இல்ல நீங்க என்ன எழுப்ப சொன்னீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கோச் சொல்றாங்க, நான் எப்போ உன்னை வந்து எழுப்ப சொன்னேன், அப்படி ஒண்ணும் இல்லையே, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினையும் பாக்குறாங்க, கோச்சையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. கோச் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்கு, அதனால நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நீ எதுக்காக இங்க வந்த, என்ன பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறியா, எல்லாருமே ட்ரைனிங்க்கு போயிட்டாங்க, நான் மட்டும் போகல அப்படின்றத கேட்கறதுக்காக தானே இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு இப்பெல்லாம் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு, ட்ரைனிங் போகணுமா வேண்டாமா எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படியே சும்மா நார்மலா இருந்துட்டு இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசலாமே, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து எங்க போறோம்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு காட்டு பகுதியில அருவி வரும்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன எங்கேயும் கொண்டு போய் என்ன புதைக்கிறதுக்காக கூட்டு போலே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வாயை மூடிட்டு வரியா, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு என்ன அடிக்கடி எங்க அப்பா கூட்டிட்டு வருவாங்க, என்னோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் இல்ல அப்படின்ற சோகத்துல நான் வந்து கடலை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சு, சொல்ல போனா தண்ணியை பார்த்தே நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்க அப்பா இங்க என்ன கூட்டிட்டு வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்போ நானும் இங்க வந்தா சரியாயிடுவேன் அப்படின்றதுக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா உனக்கு காகல் மேனோட கதை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பண்றவங்க எல்லாருமே கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட கதையை தான் கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, காகல் மேன் அப்படின்றவங்க கடல்ல வந்து எந்த ஒரு உயிரினம் தத்தளிச்சுட்டு இருந்தாலுமே யாருக்கு என்ன பாதுகாப்பு வேணும்னாவுமே அவங்க போயிட்டு காப்பாத்துவாங்க. அவங்க வந்து கடல்ல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி தான் நீயும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து கேக்குறாங்க, உனக்கு நான் காகல்மேனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை எப்பவுமே ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் கேட்டிருப்பாங்க. இங்க கட் பண்ணா ஸ்விம்மிங் பூல்ல காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை விட்டுட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை யோகா பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்ப யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, எப்பவுமே கோச் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உன்னோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் வந்து கடல்ல வாழற மீன் மாதிரி எப்பவுமே நீந்திக்கிட்டே தான் இருக்கணும், நான் நீந்துறத மட்டும் விட்டுறவே கூடாது, அதுதான் என்னோட வாழ்க்கை, நீச்சல்
நீச்சல் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இனி சுதந்திரமாவும் தைரியமாவும் இருக்கணும், சரியா கோகல் மேன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபைட்டிங்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ ஃபைட்டிங் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே எனர்ஜியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி ஹீரோட அசிஸ்டன்ட் பாய போட்டு படாத பாடு படுத்துறா. ஹீரோ எங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்றா. முடி எல்லாத்தையும் கெட்டி கட்டில்ல வச்சு அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அசிஸ்டன்ட் சொல்றாங்க, எனக்கு ஹீரோ எங்க போயிருக்கானே தெரியாது, என்ன விடுங்க, என்னோட ஹேர்லாம் வலிக்குது அப்படின்னு கத்துறாங்க. ஆனா வில்லி விடுறதா இல்ல, எங்க ஹீரோ போயிருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு நாங்க உன்னை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் பாய் இன்னும் சொல்லாதோடனே ஓகே அப்படின்னா உன்னோட ஹேர் எல்லாத்தையும் நான் கட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்களா. அசிஸ்டன்ட் பாய்க்கு ஹேர்னா தான் உயிராச்சே, அதனால ஹீரோ ஆஸ்திரேலியா போயிருக்கான், என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. இப்ப வில்லிக்கு நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு. அதனால இவ அங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்றா. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நாம வேணா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு பாப்போமா, இன்னும் உனக்கு பெயின் இருக்கிறதுனால அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாத, இந்த மாதிரி நீ என்னை பத்தி கவலைப்படும் போது நீ ரொம்ப பயந்து போயிடுற, உன்னோட ஃபேஸே வந்து அப்செட் ஆயிடுது, அதனால இனி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து நான் ஒன்னும் அப்செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாங்க, உன்னோட ஃபேஸ் அப்செட்டா இருக்கும்போது பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு, அதனால இந்த மாதிரிலாம் அப்செட் ஆகாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து அப்படின்னு நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஆப்போசிட்ல 3 டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே வராங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து பார்த்ததுனால அந்த மொரட்டு ஸ்விம்மருக்கு கோவம் வருது. எனக்கு உங்களை பார்த்தாலே ஜெலஸா இருக்கு, ஜீனியஸ் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்களே, இவனை மாதிரி ஒரு ஜீனியஸ் பிராக்டிஸ் பண்ணாம காலையில விடிஞ்ச உடனே டேட்டிங் போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் முட்டாள்கள் பாத்தியா, எங்களுக்கு எந்த ஒரு அறிவுமே இல்ல, அதனாலதான் நாங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒன்னே ஒன்ன மட்டும் நம்புறேன், லாஸ்டா காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றத மட்டும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. நான் உன்னோட கிளாஸ்க்கு வந்து சைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கிளாஸ் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, உனக்காக நான் குக்கிங் கிளாஸ்ல சைன் பண்ணிருக்கேன், நாளையில இருந்து நீ கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதனால இன்னைக்கே ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காமெடி ஸ்விம்மர் கேக்குறாங்க, நீ எதுக்காக இவளோட கிளாஸ்க்கு சைன் பண்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செகண்ட் ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ போன அப்புறம் சொல்றாங்க, இவனை யார் இதெல்லாம் பண்ண சொல்லுது, என்ன அவன் கிளாஸுக்கு சேர்த்து விடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு, எனக்காக எதுக்காக அவன் சைன் பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ கிளாஸுக்கு போகணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதனால நீ ஊருக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான்லாம் ஒன்னும் போக மாட்டேன், நான் காம்படிஷன் பார்த்து முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நம்ம அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நீ செகண்ட் ஹீரோ கூட சேரணும்ல, அதனால எந்த சான்ஸையுமே நீ மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால ஊருக்கு உடனே கிளம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப ஸ்விம்மிங் பூல்ல எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க, காம்படிஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இங்க வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. மொரட்டு ஸ்விம்மர் பார்த்துட்டு எதுக்காக இங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர் சொல்றாங்க, அவங்க சும்மா தான் வந்திருக்காங்க, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்ம ஸ்விம்மிங் காம்படிஷன் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெளியில கிளம்ப ரெடி ஆயாச்சு, வீட்டுக்கு போக ரெடி ஆயாச்சு. அப்போ டேபிள்ல இருந்த ஃப்ளவரை பாக்குறாங்க. என்ன இப்படி வாடிடுச்சு, இதுக்கு தண்ணியே மாத்தலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் கீழே விழுந்துடுது. அது கீழே விழுந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஸ்விம்மிங் காம்படிஷனை காமிக்கிறாங்க. இது டீமா பண்ணக்கூடிய காம்படிஷன் அப்படின்றதுனால 4 பேருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஜம்ப் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஆள் ஜம்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பண்ணும்போது கடைசியா நம்ம ஹீரோ தான் போகணும். சோ நம்ம ஹீரோ ரெடியாகி நிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சுல, ஹீரோ நல்லா தான் இருக்கானா, அதை நானே பார்க்கணும், என்னோட கண்ணால அவன் சரியா இருக்கானா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன், அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு காம்படிஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெடியாகி நிப்பாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணிய பார்த்தாலே தண்ணில பிளாக் கலர்ல ஏதோ இருந்த மாதிரி, தலையில வலி வந்த மாதிரியும் இருக்கும், அவங்களால ஸ்டெடியா நிக்க கூட முடியாத மாதிரி இருக்குது. இப்போ காம்படிஷன்ல போனாங்க அப்படின்னா கண்டிப்பா தோத்துடுவாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே பேக் அடிச்சு அங்க இருந்து போயிடுறாங்க. எல்லாருமே வந்து ஹீரோ எங்க போறான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது இவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ காம்படிஷன்ல நீந்தி வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோஸ் ஆடணும், ஆனா ஹீரோ அங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்றத செகண்ட் ஹீரோ பாக்குறாங்க. அதனால செகண்ட் ஹீரோ மறுபடியும் ஹீரோவுக்கு பதிலா இவங்களே இந்த டர்னையே நீந்தி போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ நெஞ்சு பிடிச்சிட்டு வெளியில படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. உனக்கு என்னாச்சு ஹீரோ, ஒன்னும் ஆகலையே அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினை அப்படியே பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்கக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோட டீம் தோத்து போயிட்டாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ
ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றாங்க, நான் இனி வந்து காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. எப்போ நான் ஒரு காம்படிஷன்ல இருந்து வேண்டாம் அப்படின்னு விலகி வந்துட்டேனோ திரும்ப ஒரு தடவை நான் ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவேன். அதனால நான் இனி காம்படிஷன்ல சேர்ந்துக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டேன். நான் இப்போ ஒரு செத்த மீன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ இப்படிலாம் பேசவே கூடாது. நீ காம்படிஷன் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்தது வந்து உன்னோட உடம்புல இருக்க ப்ராப்ளம்னால தானே. இதை நீ டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லலாமே, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண அப்படின்னா அவங்க கண்டிப்பா உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல நான் கண்டிப்பா ரிட்டையர் ஆக போறேன். இதுக்கு மேல என்னால இதை கண்டினியூ பண்ண முடியாது. எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அவங்கள மன்னிக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் இங்க இருக்கேன்ல, நீ வந்து அதே மீன் தான். உன்னால நீந்த முடியலனா கூட நீதான். அதனால நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, எப்பவுமே நீ இந்த மாதிரி தான் இருக்க, சொல் வார்த்தையே கேட்க மாட்டேங்கிற, நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப கோச்சையும் டீமேட்ஸையும் காமிக்கிறாங்க. மொரட்டு ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, அவங்க கோச் கிட்ட சொல்றாங்க, ஹீரோவை இதுக்கு மேல எங்களால சகிச்சுக்க முடியாது, அவன் இந்த டீம்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, அந்த முடிவெல்லாம் நீ எடுக்க முடியாது, நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மொரட்டு ஸ்விம்மர் சொல்றாங்க, அவன் இப்ப நம்மள டீமாவே மதிக்க மாட்டேங்கிறான், அவன் மட்டும் அந்த போட்டியில இருந்து போகாம இருந்திருந்தா நம்ம வின் பண்ணி இருந்திருக்கலாம், இப்ப நம்ம தோத்துட்டோம், அதுக்கு காரணமே அவன் தான், அதனால அவன் வந்து இந்த டீம்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அங்க நம்மளோட ஹீரோ வராங்க. ஹீரோ வந்தோடனே டீமேட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டே நிக்காங்க. அங்க ஒரு அமைதியே நிலவுது. நம்ம ஹீரோ இப்ப நேரா வந்து கோச் டீமேட்ஸ் எல்லார் முன்னாடியுமே முட்டி போட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மொரட்டு ஸ்விம்மர் கேக்குறாங்க, நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, நாங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணா உன்னை மன்னிச்சிருவோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இல்ல நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மொரட்டு ஸ்விம்மர் இப்ப கோச் கிட்ட சொல்றாங்க, இவனை இதுக்கு மேல என்னால சகிச்சுக்கவே முடியாது, ஒன்லி நான் இந்த டீம்ல இருக்கணும், இல்லனா அவன் டீம்ல இருக்கணும், எனக்கு பக்கம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் ஏன் பின்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே மொரட்டு ஸ்விம்மருக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவுமே மொரட்டு ஸ்விம்மர் பின்னாடி தான் நிக்கிறாங்க. கோச் கிட்ட சொல்றாங்க, நாங்க வேணுமா இல்லனா இவன் வேணுமா, இப்பவே நீங்க முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. நீங்க எல்லாருமே இவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தடுத்துடுறாங்க. எனிவே நான் எப்படியுமே ரிட்டையர் ஆக தான் போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கோச்சுக்கு கோவம் வருது. என்னடா இங்க நடக்குது, நீ என்ன ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்ற, இவன் என்னன்னா நீ இருந்தா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லாருமே எனக்கு ஆர்டர்ஸ் போடுறதுக்காக நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், நான் ஒரு கோச், நான் தான் இங்க முடிவெடுக்கணும், எல்லாருமே போங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு கோவத்துல அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ வந்து போ அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ கூட பேசுறதுக்காக போறாங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ அங்க வச்சு ஏதோ ஒண்ணு ஹீரோவை பத்தி சொல்ல வந்தல, என்ன நீ என்கிட்ட சொல்லு, அவன் எதையாவது மறைக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கோவப்பட்டு சொல்றாங்க, என்கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும், அது என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால ஏதாவது பண்ண முடியும், என்னால முடிஞ்ச ஹெல்ப் அவனுக்கு பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியணும் அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு ஹீரோயின் மெதுவா சொல்றாங்க, ஏன் உன்னால அவனோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா, நீ அவனை நம்ப மாட்டியா, ஃபர்ஸ்ட் நீ தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்த, அவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீயே அவனை நம்பல அப்படின்னா வேற யார் அவனை நம்புவாங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே செகண்ட் ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் கோச் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க கிளம்புறதுக்காக. டோரை ஓபன் பண்ண போனா அங்க ஓபன் ஆகாது. ஏன்னா காமெடி ஸ்விம்மரும் மொரட்டு ஸ்விம்மரும் டோரை பிளாக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. கோச் நீங்க போகவே கூடாது, நீங்க இங்கதான் இருக்கணும், நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோச் வந்து டேய் கதவை திறங்க, இல்லனா நான் வந்தேன்னா வெளுத்து போடுவேன் பாத்துக்கோங்க, ஒழுங்கா கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் டோரை ஓபன் பண்ணவே இல்லை. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பெட்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க இருக்க எல்லா திங்ஸையும் கீழே போட்டுட்டாங்களா. அப்போ 2 பியர் பாட்டில் கீழே கிடக்குது. அதை பாக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க பியர் குடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு மணி அடிச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து கோச் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ, யாரோ என்ன நினைச்சிட்டு இருக்காங்களே, கண்டிப்பா கோச்சா தான் இருக்கும், இப்பவே நான் அவருக்கு கால் பண்றேன், அவர் என்ன மிஸ் பண்றாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே நம்ம கோச்சுக்கு கால் பண்றாங்க. கோச் ஆல்ரெடி கோவத்துல இருக்காங்களா, இப்ப கால் அட்டன் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா வந்து மெதுவா பேசுறாங்க. நான் உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல விதமா பேசுறதுக்காக தான் கால் பண்றேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் வந்து ஒழுங்கு மரியாதை என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, இங்க மழை பெய்யற மாதிரியே இருக்கு, அங்க மழை பெய்யுதா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப கோச்சு கோவந்துருது, நான் ஒண்ணு வெதர்மேன் கிடையாது, காலை கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணி வச்சிடுறாங்க. செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு வந்து நான் இப்ப என்ன கேட்டுட்டேன், இவன் காலை கட் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து முட்டி போட்டு இருந்த இடத்துலயே தான் நின்னுட்டு இருப்பாங்க. இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும், மழையில நம்ம ஹீரோ நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்துட்டு அதே மாதிரியே முட்டி போட்டு நின்னு கோச் எங்களை மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இத பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவும் கோச் எங்களை மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு கத்துறாங்க. இந்த சத்தம் நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய கோச்சுக்கு கேக்குது. வெளியில நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது, டீம்மேட்ஸ் மொத்த பேரும் வந்துட்டு கோச் சாரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோச் இப்ப பார்த்துட்டு கீழே இறங்கி வராங்க. கோச்சை பார்த்ததுமே எல்லாரும் மறுபடியும் கோச் எங்களை மன்னிச்சிருங்க ஐம் சோ சாரி அப்படின்னு ஒவ்வொருத்தரா சாரி கேக்குறாங்க. கோச் கத்துறாங்க, இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மழையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில ட்ரைனிங் இருக்கு, யாராவது லேட்டா வந்து பாருங்க, அதுக்கப்புறமா இருக்கு, ஒழுங்கு மரியாதை போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே இப்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா கோச் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே எல்லா டீம்மேட்ஸா சேர்ந்து நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு ஜாலியா இது பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோவை எல்லா டீம்மேட்ஸுமே மன்னிச்சிடுறாங்க, எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலுமே ஒரு டீம்மேட்ஸ்க்கு வந்து இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றத நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன், டீம்மேட்ஸ் தான் நமக்கு எல்லாமே அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில விடியுது, எல்லாருமே போட்ல இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஸ்விம்மிங் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், அது கோல்டு மெடலை ஜெயிக்கிறதுக்கான விஷயம், ஆனா அதை விட டீம்மேட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டீம் யூனிட்டி தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றத நான் இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாருமே எக்ஸலண்டான ஸ்விம்மர்ஸ், கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோச் அந்த போட்ல இருந்துட்டு சொல்றாங்க, ஹீரோ வந்து இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான், அவன் கிளம்ப போறான், அதுக்காக தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காமெடி சும்மர் கேக்குறாங்க, ஹீரோயின் அப்போ உன்னோட நிலைமை அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவை தேடி. ஹீரோ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியில கிளம்ப போறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணிருக்காங்க. ஹீரோ கால் அட்டன் பண்ணிட்டு சொல்றாங்க, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாங்க, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் மறுபடியும் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்காங்க. ஹீரோயின் கால்ல கட் பண்ணிட்டு ஹீரோவை தேடி ஓடி வராங்க. இப்போ ஹீரோவோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆச்சரியமா ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் சொல்றாங்க, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு சொல்றாங்க, உனக்கு ஏன் மேல பரிதாபமா இருக்கு இப்போ, அதனாலதான் நீ என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற, நீ என் மேல எந்த இறக்கமே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு செகண்ட் ஹீரோ தான் பிடிக்கும், அதனால நீ அதுலயே ஸ்ட்ராங் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து எப்பவுமே என்ன நல்லா கேர் பண்ணிக்கிற, எப்பவுமே என் கூடவே இருக்கிற, எனக்கு கொடுத்த ப்ராமிஸ நீ வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்க, என்ன நீ நல்லா பாத்துக்கிற, அதனால எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து தள்ளி போக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ விடாம பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட கையை எடுத்து விட்டுட்டு நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே சொல்றாங்க, நீ போகாத, எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நிஜமாவே எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, ஆனா இது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீ என் கூட இரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. போட்ல இருக்கிற எல்லாருமே நிஜமாவே ஹீரோயினும் ஹீரோவும் போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து வில்லி இருக்காளே, வில்லி அவங்களோட அசிஸ்டன்டும் போட்டை நிறுத்துங்க, நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு காமெடி ஸ்விம்மர் வந்து, இவ ஆக்டர் தானே, இவ இங்க வராளா, என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்போ அங்க வந்து வில்லி வந்துட்டு நம்மளோட காமெடி ஸ்விம்மர் கிட்ட கேக்குறாங்க, ஹீரோ எங்க இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காமெடி ஸ்விம்மர் வந்து, உங்களை தெரியாம இருக்குமா, உங்களோட ஹைட் இவ்வளவு வெயிட் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு புட்டு புட்டு வைக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, அவளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல, என்ன பத்தி ஏதாவது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம காமெடி ஸ்விம்மர் வந்து வாயை அப்படியே மூடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய வில்லி சொல்றா, நான் ஹீரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. இதுக்கு நம்ம காமெடி ஸ்விம்மர் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ வந்து தனியா வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. நீ வந்து ஹீரோ கூட தான் இருக்கியா, எங்க போன அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. ஆனா அதை அனுப்பாம அப்படியே டெலீட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. அப்போ காமெடி ஸ்விம்மரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய வில்லி வந்துட்டு என்ன நீங்க சொல்றீங்க, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்காங்களா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி யோசிச்சுட்டு இருக்காங்க. போட்டை திருப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க போட்டெல்லாம் ஒன்றும் திருப்ப முடியாது, நம்ம ஐலாண்ட் பக்கத்துல வந்துட்டோம், நாளைக்கு தான் நம்மளால கிளம்ப முடியும், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்மளோட ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் கப்பல் மாதிரி ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை ரெண்டையும் அப்படி கிராஸ்ல வைக்க போறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க பாத்தியா பாத்தியா, ஒரு கப்பலா இருந்தா இத கூட பண்ண முடியாதா, கண்டிப்பா உனக்கு என் மேல பாவம் இருக்கு, அதனாலதான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எனக்கு பாவம் பாக்குற, வேணா அங்க பின்னாடி திரும்பி பாரு, கப்பல்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு ஏய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க பின்னாடி ரெண்டு பேர் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்ப சொல்றாங்க பாத்தியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒருத்தரை இனி ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க, ஆனா உன்னால இது முடியவே முடியாதே, ஏன்னா நீ செகண்ட் ஹீரோவை தான் லவ் பண்ற, அவனை மட்டும் தான் நீ ஹக் பண்ணிக்கணும் கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிருக்க, என்ன கிடையாது, உனக்கு என் மேல இருக்கிறது எல்லாமே இப்போதைக்கு பரிதாபம் மட்டும்தான், அதனால அதை நீ யோசிச்சுக்கோ, உண்மையை புரிஞ்சுக்கோ, நீ தெளிவாயிரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்காத நேரத்துல அப்படியே எழுந்திருச்சு கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். இப்போ ஹீரோயின் சொல்றாங்க இதுவும் உனக்கு ஃபேக்கா தான் தெரியுதா, என்ன உன்னால வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லவே முடியாது, நான் இங்க தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு போக போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு அவங்க கிஸ் பண்றாங்க. நம்மளோட கோச் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே கடற்கரைக்கு போயிட்டு ஷெல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த பக்கெட் நிறைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மொரட்டு ஸ்விம்மர் கேக்குறாங்க இதெல்லாம் நாங்க எதுக்காக பண்ணணும், இதெல்லாம் ட்ரைனிங்ல ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீங்க செய்யணும், இது மாதிரி நீங்க செய்யும் போது உங்களோட உடல் வந்து நல்லா வளைஞ்சு எடுத்து வேலை செய்யும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு பக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க வில்லி வரா. வில்லி நம்ம காமெடி ஸ்விம்மரை கூப்பிட்டுட்டு நீ தானே ஹீரோவோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காமெடி ஸ்விம்மர் வந்து ஆமா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சரி ஓகே உன்னோட போன் நம்பர் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. காமெடி ஸ்விம்மரும் சரி ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பதிச்சு கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வராங்க. ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே காமெடி ஸ்விம்மர் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இந்த வில்லி கிட்ட சண்டை போடுறாங்க. நீ எதுக்காக அவன் கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்கினா, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், நீ அவன் கிட்ட இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணவே கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த பிரேஸ்லெட் அவங்க எடுத்திருப்பாங்கல்ல அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் சொல்றாங்க நான் இதை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், எங்க இருந்து உனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அன்னைக்கு நம்ம சன்ரைஸ் பார்க்க போயிருந்தோம்ல, அன்னைக்கு தான் இது எனக்கு கிடைச்சது, நீ அதில் விட்டுட்டு போயிட்ட, இதை நீ செகண்ட் ஹீரோக்கு தானே வாங்கியிருப்ப, அவன் வந்த உடனே கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் யார் சொன்னா, இது ஒன்று நான் செகண்ட் ஹீரோவுக்காக வாங்கல, இது நான் உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. எனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஆமா உனக்காக தான் வாங்கினேன், இதை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே உள்ள கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இதை உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் தேவை கிடையாது, நீ கையை காமி நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கும் போட்டு விடு அப்படின்னு ஹீரோயினோட கையை காமிப்பாங்க. எப்படியுமே செகண்ட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கப்பல் தான், அதனால அவன் அப்படியே நினைச்சுக்கிட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. டீம்மேட்ஸ் எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ மனசுல ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிருப்பாங்கல்ல, அப்படி கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் கார்ல
கார்ல பின்னாடியே வந்திருப்பாங்க. ஓடி வரும்போது கீழே விழுந்திருப்பாங்க. உடனே செகண்ட் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு கத்திக்கிட்டே கார்ல இருந்து கீழே இறங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போயிட மாட்டேன், நான் சீக்கிரமாவே வருவேன், என்னோட ப்ராமிஸை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ இவங்களால ஒழுங்கா காப்பாற்ற முடியல. அதனால அழுறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கவே கூடாது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, செகண்ட் ஹீரோவுக்கு ஓ மேல மறுபடியும் லவ் வந்துருச்சு, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வேற பதில் சொல்றாங்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஸ்விம்மிங்கை விட மாட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், நம்மளோட அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் திரும்பி போகணும், நீ செகண்ட் ஹீரோ கூட தானே சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, நீ எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக இனி ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துட கூடாது, ஸ்விம்மிங்கை நீ எப்பவுமே விடக்கூடாது அப்படின்னு ஸ்விம்மிங்கை பத்தி மட்டும்தான் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் வந்து ஒரு ட்ரைனிங்கை பாதியிலே நிறுத்திட்டு வந்திருக்கேன், ஒரு போட்டியில இருந்து கிவ் அப் பண்ணிட்டு வந்திருக்கேன், திரும்ப என்னால அங்க போக முடியாது, அப்படியே நான் போனா கூட என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு தடையா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, கண்டிப்பா நீ வந்து ஸ்விம்மிங்கை விட்டு கொடுக்கவே கூடாது, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீ எங்க வேணாலும் போ, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா நீ எங்க போனாலுமே ஸ்விம் பண்ணணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு வந்து செகண்ட் ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரை நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ அவனை விட்டு கொடுக்காத மாதிரியே ஸ்விம்மிங்கையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிறாங்க, என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஆசையை ஹீரோ நிறைவேற்ற போறாங்க, ஸ்விம்மிங்கை இவங்க விட போறது கிடையாது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப மறுபடியும் டீமட்ஸை காமிக்கிறாங்க. வில்லி காமெடி ஸ்விம்மர் கிட்ட கேக்குறாங்க, நீ எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்க அப்படின்னு. அதுக்கு காமெடி ஸ்விம்மர் சொல்றாங்க, நான் இந்த மெசேஜ் உனக்கு அனுப்பலையே, வேணா என் மொபைல பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவன் ஒன்னும் அனுப்பல, நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு. உடனே காமெடி ஸ்விம்மர் வந்து, என்ன நீ சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு அவளை பிடிக்கல, அதனாலதான் நான் அந்த மாதிரி தப்பா மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. நடுவில் நம்ம காமெடி ஸ்விம்மர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்களோட லைஃப்ல இதை ரிலேட் பண்ணி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஒரு மெயில் அனுப்பி இருப்பாங்கல்ல நம்மளோட ஹீரோ, அதாவது செகண்ட் ஹீரோ அனுப்புனாங்கன்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மெயில நம்ம செகண்ட் ஹீரோ அனுப்பவே இல்ல, அது அனுப்புனது ஹீரோ தான் அப்படின்றத இப்போ நம்மளோட செகண்ட் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எனக்கு என்ன பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு செகண்ட் ஹீரோ மனசுக்குள்ள கோவமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில விடியுது. விடிஞ்ச உடனே கோச் கிட்ட செகண்ட் ஹீரோ போயிட்டு சொல்றாங்க, நான் போட்ல கிளம்ப போறேன் அப்படின்னு. அதுக்கு கோச் கேக்குறாங்க, இன்னைக்கு தான் போட் கிடையாதே அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரு போட் இப்ப வந்திருக்கு, நாங்க கிளம்ப போறோம், நீங்க நாளைக்கு வந்து சேர்ந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ட்ரைனிங் எப்படியுமே இல்லதானே அப்படின்னு சொல்றாங்க. கோச் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வில்லியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க அங்க வந்துட்டாங்க. ஒரு போட் கிளம்ப போகுதா, உண்மையதான் சொல்றீங்களா, ஓகே வில்லி போட் கிளம்ப போகுதா, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டே போறாங்க. செகண்ட் ஹீரோ போட்ல ஏறுறாங்க, கூடவே வில்லியும் அவங்களோட அசிஸ்டன்டும் போட்ல ஏறுறாங்க. நீ தானே ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, வாய மூடிட்டு போட்ல வர முடிஞ்சுனா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வில்லியும் அவங்களோட அசிஸ்டன்டும் சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோ ரெசார்ட்க்கு ஓடி வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஷூக்கு லேஸ் நம்ம ஹீரோ கட்டி கொடுத்துட்டு இருக்கத பாக்குறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே எழுந்திருச்சு, நீ வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்பாங்களா. சடனா செகண்ட் ஹீரோ நம்மளோட ஹீரோட வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, அந்த மெயில அனுப்பினது இவன் தான், நான் உனக்கு அந்த மெயில அனுப்பவே இல்லை, நான் யூஎஸ்ல இருக்கும்போது என்னோட லேப்பை திறந்து இவன் தான் மெயில் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன், அந்த மெயில நான் தான் அனுப்பினேன், ஆனா எனக்கு சிச்சுவேஷன் அமையல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, எல்லா ஜோக்குக்குமே ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவு நேரம் நான் அடிச்சது எனக்காக மட்டும்தான், இப்போ ஹீரோயின்காக அடிக்கிறேன்னு மறுபடியும் நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லயே ஒரு குத்து குத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எழுந்திருச்சு வந்து ஹீரோயின் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து, என்கிட்ட பக்கத்துல வராத, தள்ளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஓடும்போது ஹீரோயினோட மொபைல் கீழே விழுந்துடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படின்னு பின்னாடி போக போறாங்களா. அப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோவோட கையை பிடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்ன போக விடு, நீ உன்னோட ஆசை தீர அளவுக்கு என்ன அடிச்சுட்ட, இதுக்கு மேல எதுவும் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிக்கிட்டு நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோவுக்கு ஹீரோயினோட போன் கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது. நம்ம ஹீரோயின் போகும்போது ஹீரோ போயிட்டு தடுத்துடுறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டல, அது எல்லாமே
எல்லாமே அந்த மெயிலுக்கு நீ ரிப்ளை பண்ண அந்த குற்ற உணர்ச்சியினால தானே. அந்த மெயில் மட்டும் எனக்கு வராம இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் செகண்ட் ஹீரோவை அப்பவே மறந்திருப்பேன். அந்த மெயில பார்த்ததுனால தான் கண்டிப்பா அவன் என்கிட்ட வருவான், என்கிட்ட திரும்பி வந்துருவான் அப்படின்ற நம்பிக்கையில அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அது ஒன்றும் ஒரு ஜோக் கிடையாது. ஒரு மெயில் அனுப்புறது, அந்த மெயில்ல என்னோட எமோஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்மளோட ஹீரோ சொல்றாங்க, அது வந்து ஒரு ஃபிஷிங் மெயில் அப்படின்னு நான் நினைச்சேன், அதாவது ஒரு ஃப்ராட் மெயில் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் அதுக்கு நான் காமெடியா ரிப்ளை பண்ணேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸா போயிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்ட சொல்றதுக்காக வந்தேன். ஆனா நீ என்ன சொன்ன, அந்த மெயில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன், அது வந்ததுக்கு அப்புறமாவும் எதுவுமே இப்போ மாற போறது கிடையாது அப்படின்ற மாதிரி பேசின. உன்னோட லைஃப் வந்து திரும்பவும் பழைய மாதிரி மாறணும், நீ செகண்ட் ஹீரோ கூட சேரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சேன், வேற எந்த ரீசனுமே கிடையாது. நான் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து, நீ இதனாலதான் என்கிட்ட நல்ல விதமா நடந்துட்டு இருக்க, நான் நினைச்சேன் உனக்கு கொஞ்சமாவது என்ன பிடிச்சிருக்கும் அப்படின்னு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது, நீ வந்து உன்னோட குற்ற உணர்ச்சினால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, அதனாலதான் அவ்வளோ ஈஸியா எனக்கு பொய்யான பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு நீ ஓகே சொல்லி இருக்க அப்படித்தானே அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்ல வரும்போது அங்க வில்லி வரா. வில்லி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுடா. ஓ, இங்க இவங்க வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்காங்களா, உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவ ஜாலியா அங்க இருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு, இதுக்கு மேல நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், நான் உனக்கு வார்ன் பண்றேன், நீ என் பக்கத்துல கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வில்லி செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவ்வளவு விஷயத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறா. செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற, அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்ற, ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்ல, ஒன்ன ஜெலசியா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேரும் ஆக்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது செகண்ட் ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ தான் நினைச்சுக்கிட்டே போறாங்க. ஹீரோ அவனுக்கு இருந்த குற்ற உணர்ச்சினால மட்டும்தான் என்கிட்ட நல்ல விதமா நடந்திருக்கா, நான் இப்ப என்ன பண்ணட்டும், அவனுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி அங்க இங்கன்னு அலையிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கில்ட்டினால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொன்னேன், ஆனா அதுக்கப்புறமா போக போக நிஜமாவே நான் முழு மனசோட உனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த மெசேஜ் இப்ப யாரை ரீட் பண்ணிட்டு இருக்கா, செகண்ட் ஹீரோ. ஏன்னா செகண்ட் ஹீரோ கையில தானே இப்ப நம்ம ஹீரோயினோட போன் இருக்கு. அவங்க அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுறாங்க, நம்ம ஹீரோயின் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து, நான் அவனை வரக்கூடாதுன்னு சொன்னா என்கிட்ட வரவே மாட்டானா, என்ன தேடி அவன் வரவே இல்லை, ஒரு போன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடுறாங்க. போனை காணல, நான் மொபைல எங்கேயோ தொலைச்சிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு போன் பூத்துக்கு போயிட்டு கால் பண்றாங்க. அவங்க போனுக்கே கால் அட்டன் பண்றது யாரு, செகண்ட் ஹீரோ தானே அட்டன் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட போன் இப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ போகும்போது கீழே போட்டு போயிட்ட, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இருக்கிற இடத்த சொல்றாங்க. இப்போ டீமேட்ஸ் எல்லாருமே ரெசார்ட்க்கு வராங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோயினை தேடி ஓடுறாங்க. பின்னாடி வில்லி வராளா. வில்லி கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வில்லி சொல்றா, இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, ஹீரோவும் ஹீரோயினும் பொய்யான பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட், உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ காமெடி ஸ்விம்மர் சொல்றாங்க, என்ன உனக்கு தெரியுமா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கும்போது அந்த பிரேஸ்லெட்டை பிடிச்சிட்டு, நீ எங்க இருக்க ஹீரோயின் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் பிரேஸ்லெட்டை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நான் தான் உன்னை வார்ன் பண்ணேன்ல, என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே சிரிச்சுக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல போறாங்க. நீ என்ன தேடி வராத அப்படின்னு சொன்னா நான் அப்படியே இருந்துருவேனா, உன்னை தனியா விட்டுருவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா, அந்த அளவு நான் என்ன முட்டாளா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ கரெக்டா செகண்ட் ஹீரோ அங்க இருந்து வந்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் கேமை இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல ஏன் முன்னாடி நீங்க பொய்யான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயின், உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு சொல்றாங்க, இனி இது மாதிரி எதுவுமே நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோவே அப்படி பாக்குறாங்க, ஹீரோவும் ஹீரோயினையே பாக்குறாங்க. ஏன்னா இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள செகண்ட் ஹீரோ உள்ள புகுந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாங்க.
இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின் எல்லாமே பழைய இடத்துக்கு போயிடுச்சு, நீ என்ன ஆசைப்பட்டியோ அது உனக்கு கிடைச்சிருச்சு, இது எனக்கு போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப டீம்மேட்ஸ் எல்லாருமே நைட் உட்காந்து குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் சைலண்டா இருப்பாங்களா? கோச் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ மட்டும் எதுக்காக இன்னைக்கு இவ்ளோ சைலண்டா இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறாங்க. இத செகண்ட் ஹீரோ நோட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு நீ இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா அப்படி இப்படின்னு ஹீரோயினை பேசி பேசி அவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் வந்து உன்னை ஈஸியா மறந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியவே இல்லை, என்னால உன்னை மறக்கவே முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா என்னால அது முடியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உன்கிட்ட திரும்பி வருவேன், அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ஈஸியா போகும், கண்டிப்பா நான் உன்கிட்ட வருவேன், எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே தலையை திருப்பிட்டு சொல்றாங்க, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போறோம், கொஞ்சம் ஸ்லோவா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு பின்னாடி தள்ளி வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் செகண்ட் ஹீரோவுக்கு தெரியாதுல்ல. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவோட ரூமுக்கு செகண்ட் ஹீரோ வராங்க. நம்ம ஹீரோ படுத்திருக்காங்க. செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணது எல்லாமே போதும், நீ தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், இப்ப நான் வந்து ஹீரோயின் கூட சேரணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன், அதனால நீ அவளை பத்தி கேர் பண்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்விம்மிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சு பாக்குற மாதிரி முழிச்சு பாக்குறாங்க. எழுந்திரிச்சு உட்காந்துட்டு தான் கையில இருந்த பிரேஸ்லெட்டை கழட்டி அந்த டேபிள் மேல வச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இனி செகண்ட் ஹீரோஸ் கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவை வில்லி கையில பிடிச்சிட்டு வரா. ஹீரோயினை செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபிளைட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ கூட ஜாலியா பேசின மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வில்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோடனே வில்லி கூட சேர்ந்துட்டு அவங்களும் ஜாலியா சிரிச்சு பேசுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் நிஜமாவே வெறுப்பாயிடுறாங்க. எங்க சீன் கட்டாவது ரெஸ்ட் ரூம்ல வில்லி மேக்கப் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே வில்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஒரு ஆளை கரெக்ட் பண்றதுக்காக இனியொரு ஆளை தன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க சொல்லியிருக்கா, என்ன குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோயின் வந்து, ஆமா குழந்தைத்தனமா தான் இருக்கு, ஆனா நான் இனியொரு ஆள் மாதிரி கிடையாது, ஒரு ஆளை அடையணுன்றதுக்காக நான் எது வேணாலும் செய்ய மாட்டேன், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லிக்கு கோவம் வந்துருது. அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்டா ஹீரோ என்கிட்ட தானே வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே முறைச்சு பாக்குற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. உடனே வில்லி என்ன பண்றா அப்படின்னா ஹீரோயினோட ஹேண்ட்பேக்ல இருந்த ஃபிளைட் டிக்கெட்டை எடுத்துட்டு வெளியில போய் கிழிச்சு போட்டுடுறா. ஏன்னா ஃபிளைட் டிக்கெட் இல்ல அப்படின்னா ஹீரோயினால தான் கூட வர முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி இருக்கா. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே செய்யாது. இங்க சீன் கட் ஆகுது. ஃபிளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இப்பதான் கையை பாக்குறாங்க. ஐயோ என்னோட பிரேஸ்லெட்டை காணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பிரேஸ்லெட்டை கழட்டி டேபிள் மேல வச்சிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. ரெசார்ட்ல எல்லாம் பிரேஸ்லெட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காமெடி ஸ்விம்மர் கிட்ட கேக்குறாங்க, இன்னும் ஃபிளைட்டுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு. காமெடி ஸ்விம்மர் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு. உடனே நம்ம ஹீரோ வந்து, நான் ரெசார்ட்ல ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் உடனே போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, பட் நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெசார்ட்க்கு ஓடி வராங்க. ரெசார்ட் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, அவங்களோட ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அவங்க டேபிள்ல வச்சிருந்ததை மறந்துதான் எல்லா இடமும் தேடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா லாஸ்ட் டேபிள் மேல இருந்த பிரேஸ்லெட்டை எடுத்துடுறாங்க. இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு மூச்சு விடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே கிளம்பி போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வா போகலாம் அப்படின்னு நம்மளோட செகண்ட் ஹீரோ கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒரு புக் வாங்கணும், அதை மறந்தே போயிட்டேன், நான் இப்ப வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஓடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புக்கும் வாங்க வேண்டாம், ஹீரோ வராங்களா இல்லையான்றத செக் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ டாக்ஸியை பிடிச்சு ஸ்பீடா வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் காமெடி ஸ்விம்மருமே நம்மளோட
ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸை கொடுக்கறதுக்காக போறாங்களா. அங்க போய் பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு டிக்கெட் இல்லாததே தெரியும். என்னோட டிக்கெட்டை காணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க செகண்ட் ஹீரோ வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க என்னோட டிக்கெட்டை காணல அப்படின்னு. நீ கேர்லெஸ்ஸாவா இருக்க, பேக் ஒழுங்கா செக் பண்ண அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் செக் பண்றாங்க. ஆனா டிக்கெட் உள்ள இல்லவே இல்ல. அதுதான் வில்லி கிழிச்சு போட்டாலே, அப்புறம் எப்படி டிக்கெட் இங்க இருக்கும். செகண்ட் ஹீரோ இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு இவங்க போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டாங்களாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, போர்டிங் பாஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பேக்கை திறந்து பாஸ்போர்ட்டை பாக்குறாங்க. பாஸ்போர்ட்டும் தாங்கிட்ட இல்ல, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க இல்ல பாஸ்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, நீங்க எம்பசி கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ வந்து உன்னோட பேக்ல ஒருவேளை பாஸ்போர்ட் இருக்குமோ, நான் வேணா உன்னோட பேக்கை போய் செக் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடு, நான் அடுத்த ஃபிளைட்ல வேணாலும் வந்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என்னோட பேக்கை மட்டும் வெளியில எடுத்து வைக்க சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா செகண்ட் ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாருன்னா செகண்ட் ஹீரோட அப்பா தான் கால் பண்ணிருப்பாங்க. நீ ரெசார்ட்டுக்கு சீக்கிரமா வரணும், அங்க உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களும் சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அப்பா கால் பண்ணிருக்காங்க, இந்த நிலைமையில நான் அப்பாவை பகச்சுக்க கூடாது, அப்பா கிட்ட உன்னை பத்தி பேசணும்ல, அதனால நான் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே ஒன்னும் இல்ல, நீ போயிட்டு வா, பிரச்சனை இல்ல, நான் வந்துக்கிறேன், இது ஒண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நான் தனியா ஃபிளைட்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால செகண்ட் ஹீரோ சரி ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஃபிளைட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காமெடி ஸ்விம்மர் எழும்பி சொல்றாங்க இல்ல இன்னும் ஹீரோ வரல, எடுக்க கூடாது ஃபிளைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து இல்ல கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க இங்க என்ன நடக்குது, ஹீரோயினும் இன்னும் ஃபிளைட்டுக்குள்ள வரல, ஹீரோவும் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வில்லி வந்து என்ன ஹீரோவும் இல்ல ஹீரோயினும் இல்லையா, ரெண்டு பேருமே ஃபிளைட்ல இல்லையா, உடனே என்ன ஃபிளைட்டை விட்டு கீழே இறக்கி விடுங்க, நான் ஹீரோ கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபிளைட் தான் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சே, அப்புறம் எப்படி கீழே இறக்கி விடுவாங்க, வில்லியே கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் செகண்ட் ஹீரோவுமே இந்த விஷயத்தை நோட் பண்றாங்க, ரெண்டு பேரும் இல்ல அப்படின்றத. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ ஏர்போர்ட்க்கு ஓடி வராங்க. வந்து பார்த்தா ஃபிளைட் கிளம்பிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பாக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கு. நிஜமா ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்காவது தெரியும் ஹீரோ வந்து ஃபிளைட்ல போகல அப்படின்றது, ஆனா ஹீரோவுக்கு தெரியாதுல்ல. ஹீரோ வந்துட்டு கேக்குறாங்க நீ ஏன் ஃபிளைட்ல போகல, நீ எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால போக முடியல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் வந்து ஹோட்டல்ல ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால அதை எடுக்கிறதுக்காக தான் போனேன், உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க என்னோட பாஸ்போர்ட்டும் என்னோட டிக்கெட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ கேக்குறாங்க உன்னால ஒரு பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கூட பத்திரமா பாத்துக்க முடியாதா, என்ன பொண்ணு நீ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அதுக்கு அப்படிலாம் நான் ஒண்ணும் கிடையாது, நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன், அது எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்ப சொல்றாங்க பாத்தியா உன்னால வந்து ஒன்னையும் ஒழுங்கா பாத்துக்க முடியாது, எல்லா திங்ஸையுமே கரெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கணும்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அதுக்கு நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் எடுத்து வச்சிருந்தேன், நீ தான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஓ நீ வில்லிய சொல்றியா, வில்லி வந்து அவளை ஒழுங்கா பாத்துப்பா, அதனால பிரச்சனை கிடையாது, ஆனா உன்னை பாத்தியா, உன்னை நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு நீ ஒண்ணு என்ன பாத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நானே என்ன பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போறாங்களா. ஹீரோ சொல்றாங்க அது வந்து வெளியில போற வழியே கிடையாது அப்படின்னு. உடனே ஹீரோயின் இந்த பக்கமா திரும்பி போக போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க அது வெயிட்டிங் ரூமுக்கு போற வழி அப்படின்னு. அதுக்கப்புறமா பாரு உன்னால ஒரு வழியை கூட கண்டுபிடிச்சு போக முடியல, என்ன ஃபாலோ பண்ண, நான் உன்னை எம்பசிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் கூடவே போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினும் ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, நான் தனியாவே போயிடுவேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க நீ குழந்தை கிடையாதா, நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸான பொண்ணு தெரியுமா, உன்னை எப்படி நான் தனியா விட முடியும், பாரு நீ குழந்தை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா, எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க உன்னை பார்த்தாலே தெரியுது, உன் உருவத்தை பார்த்தாலே நீ குழந்தை மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழவம் காமிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் வந்து டாக்ஸியை அங்க இங்கன்னு திருப்பி திருப்பி ஓட்டி ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழ வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேக்குறாங்க, என்ன சரியாயிட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, உங்களுக்கு சைனீஸ் தெரியுமா அப்படி சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, அவனுக்கு சைனீஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் அவன் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்ஸி டிரைவர் சொல்றாங்க, நான் 10 வருஷமா இங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சைனீஸ் நல்லாவே தெரியும், நீங்க ரெண்டு பேரும் கப்பல் தானே, அதனால தானே நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், என்ன புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இப்ப டாக்ஸில இருந்து வெளியில இறங்கி வந்து டாக்ஸி டிரைவர் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த டாக்ஸி டிரைவர் ஒரிஜினல் கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு பேரை வந்து கூட்டிட்டு போகணும் ஹனிமூனுக்கு. ஆனா மாத்தி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த புதுசா கல்யாணம் முடிஞ்சு வந்தவங்க பாதிலேயே சண்டை போட்டு இந்த பிளானே கேன்சல் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. இததான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தான் தப்பா உங்களை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர், இல்ல இல்ல எந்த பிரச்சனையுமே இல்ல, எங்களுக்கு எப்படியுமே செலவு அப்படின்றது ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் போனதுனால நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த எதையுமே வேஸ்ட் பண்ண முடியாது, நாங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், அதனால நீங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க தானே, நீங்க அந்த ஹனிமூனை என்ஜாய் பண்ணுங்க, நான் உங்களுக்காக சர்வ் பண்றேன், நான் உங்களை எல்லா இடமும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறாங்க, டாக்ஸி கதவை. அப்ப நம்ம ஹீரோ காலால அந்த டாக்ஸி கதவை மூடிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவர் தான் சொன்னார்ல எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒரு கப்பல் வந்து ஹனிமூனுக்கு புக் பண்ணிருப்பாங்க, அதை இவங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருப்பாங்களா. அப்போ போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த கூட்டிட்டு போனவங்க வந்து, நான் போட்டோ எடுத்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூட தள்ளி நில்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், அவன் ஒண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, சும்மா நில்லு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பாக்குறதுக்காக திரும்புறாங்களா. ஹீரோ ஹீரோயினோட ஃபேஸ பிடிச்சு வச்சுட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. எங்க சீன் கட் ஆகுது. இப்போ வீட்டுக்கு டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. பிளைன்ல இருந்து இறங்கின உடனே செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கால் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் கால் அட்டன் பண்ணல. இப்போ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வில்லி நம்மளோட ஹீரோவுக்கு கால் பண்றா. ஆனா ஹீரோவும் கால் அட்டன் பண்ணல. இதுக்கு பின்னாடி யார் வராங்க? ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த காமெடி ஸ்விம்மரும் வராங்க. அவங்க கிட்ட வில்லி கேக்குறா, ஹீரோயினும் ஹீரோவும் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. நீ கால் பண்ணுவியா எனக்கு ஹீரோ வந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு காமெடி ஸ்விம்மர் கிட்ட வில்லி கேக்குறாளா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ என்ன அவளுக்கு அடிமையா, பிச்சு பிடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே காமெடி ஸ்விம்மர் சொல்றாங்க, இல்ல இல்ல நீயே கால் பண்ணி கேட்டுக்கோ வில்லி, என்னால ஹீரோக்கு கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப வில்லி கேக்குறா, நீ என்ன இப்போ அவளுக்கு அடிமையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காமெடி ஸ்விம்மர் சொல்றாங்க, ஆமா நான் அவளோட லவ்வுக்கு அடிமை அப்படின்னு சொல்றாங்களா. இதை பார்த்துட்டு வில்லிக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா அவ யோசிக்கிறா, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போவாங்களோ, ஆஸ்திரேலியால கப்பலா சைக்கிள்ல போவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இல்ல இல்ல கண்டிப்பா ஹீரோ அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு கனவை கலைச்சுக்கிறா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கப்பல் சைக்கிள்ல போறதுக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீ என் கூட வா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் கப்பல்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாங்க, நம்ம கப்பலா தானே இங்க ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால ஒழுங்கா ஏறு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே பின்னாடி ஏறி உட்கார்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்ப கப்பல் சைக்கிள்ல போறாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் வில்லி யோசிக்கிறா, அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்துட்டு கண்டிப்பா ரெண்டு பேரும் ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஜாலி பண்ணிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் அதான் பண்றாங்க, ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டே வராங்க. அப்ப வில்லி இந்த பக்கம் இருந்து, இல்ல இல்ல அப்படியெல்லாம் நடக்கவே செய்யாது, அப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வெயில்ல இடி இடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடா வெயில் நேரத்துல இடி இடிக்குதே அப்படின்னு இந்த பக்கம் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அங்க வில்லி வந்து கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு முடிவே பண்ணிடுறா. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துதான் இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ரெசார்ட்க்கு டீமேட்ஸ் எல்லாருமே போயாச்சு. ரெசார்ட்ல அவங்கள வெல்கம் பண்றதுக்காக செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது ஹீரோ ஹீரோயினும் மட்டும் வரல அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. அதனால செகண்ட் ஹீரோ கீழே இறங்கி வரும்போது செகண்ட் ஹீரோ உண்மையாவே ஹீரோ ஹீரோயினும் வரலையா, அவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியால சேர்ந்திருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோ நிக்காம அங்க இருந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா வந்து பின்னாடியே போயிட்டு, ஏய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து,
அப்பா எங்கன்னு சொல்லு, நான் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால செகண்ட் ஹீரோட அக்கா வந்து செகண்ட் ஹீரோவை அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்போ அவங்க அப்பா செகண்ட் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, ஹீரோ ஹீரோயினும் வரலையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியால தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோட அப்பா சொல்றாங்க, அதனால என்ன அப்படின்னு. நீங்க இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் கிடையாது, பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, அதனால நான் பிசினஸ் பத்தி பேசணும், நீ கிளம்பு, நான் செகண்ட் ஹீரோ கிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ கிட்ட அவங்க அப்பா தனியா பேசுறாங்க. நம்மளோட பிசினஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கு, இதை எப்படியாவது சரி பண்ணணும், அதுக்கு நீ எனக்கு தேவைப்படுற, எனக்கு முழு முயற்சியா நீ தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க அப்படியே சீன் கட் ஆயிடுது. என்ன ப்ராமிஸ், என்ன கண்டிஷன் இப்படின்றது நமக்கு இப்ப சஸ்பென்ஸ் ஆயிருக்கு. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. அங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு டபுள் பெட் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இந்த ஹோட்டல்ல எல்லாம் நீ தங்கி இருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் தங்கி இருக்கேனே அப்படின்னு. ஹீரோ வந்து யார் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அப்பா அம்மா கூட. அப்பா அம்மா கூட தான் தங்கி இருக்கியா அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, நீ வேற என்ன நினைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, இல்ல இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் உட்காந்துட்டு, இந்த பெட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் அது பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஆமா பாத்தியா நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு, ஆனா இங்க ஒரே ஒரு பெட் தானே இருக்கு, நம்ம எப்படி இங்க தூங்குறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மெதுவா ஹீரோயினோட பக்கத்துல வராங்க கிஸ் பண்றதுக்காக. அப்போ கரெக்டா செகண்ட் ஹீரோ கால் பண்ணிடுறாங்களா, கால் ரிங் ஆகுது. அதனால ஹீரோயின் போனை அட்டன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ தான் கால் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறமா தான் செகண்ட் ஹீரோட காலே ஹீரோயின் அட்டன் பண்றாங்க. என்ன பண்ற, எங்க இருக்க அப்படின்னு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம பழைய ஹோட்டல்ல தங்கி இருந்தோம்ல, அந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டல்ல தான் நான் ஒரு ரூம்ல தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ உன் கூடயா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் ஹீரோ கூட எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கேக்குற அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல ஹீரோ வந்து பிளைனை மிஸ் பண்ணிட்டான், அவனும் அங்கதான் இருக்கான், அதனாலதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன், வேற எதுவும் இல்ல, நீ நாளைக்கு காலையிலேயே வந்துருவல்ல, எம்பசி போய் பாத்தியா அப்படின்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, ஆமா நான் எம்பசியை போய் பார்க்கணும்னு இருந்தேன், ஆனா என்னோட பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சா, எங்க இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னோட பேக்ல தான் இருந்துச்சு, நான் ஒழுங்கா கவனிக்கல அப்போ, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா நீ இருப்ப அப்படின்னு கத்துற மாதிரி வராங்களா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, அதனால நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துதான் இருக்காங்களோ இல்லையோ அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ தண்ணி பாட்டில் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ கால நம்ம ஹீரோ அட்டன் பண்றாங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன், எப்படியுமே நான் நாளைக்கு ஊருக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோவுக்கு வந்து இன்னும் பயங்கர டவுட், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்ற டவுட். அவங்க ரொம்ப கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூம்குள்ள வராங்க. அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கத பாக்குறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானே எனக்கு ஒரு முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ரூம்ல இருக்க ஒரு மாதிரி இருக்கு, வா கொஞ்ச நேரம் வெளியில போய் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு வெளியில போறாங்க. வெளியில 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அப்போ ஹீரோ எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கத பாக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, நம்மளும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் விடுறதா இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு செம்மையா டான்ஸ் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு டான்ஸ் ஆட தெரியல, பக்கத்துல எல்லாரும் ஆடுறாங்கல்ல, அதை பார்த்து பார்த்து இவங்க காமெடியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்க கட் பண்ணா அந்த பக்கம் செகண்ட் ஹீரோக்கு வயிறு எரிஞ்சிட்டுல இருக்கு. அவங்க வந்து ஹீரோயின் இப்ப தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோயினை கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ரூம் நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயினோட நேம் மட்டும் தான் எனக்கு தெரியும், அவளோட ரூம் நம்பர் வந்து எனக்கு தெரியல, நான் அவகிட்ட கேட்க மறந்துட்டேன், அவளோட நேம் சொல்றேன், நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் சரி ஓகே சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செகண்ட் ஹீரோக்கு வந்து, அவங்களா
அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆமா 2 பேரும் ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு செகண்ட் ஹீரோ காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்றது. அதனால செம்ம காண்ட் ஆகுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த அளவு சிரிச்சு நம்ம இந்த எபிசோட்லயே பார்த்திருக்கோம். இந்த எபிசோட் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளோ ஜாலியா இருக்காங்க. செகண்ட் ஹீரோ இந்த பக்கம் கோபத்துல செவர போட்டு ஒற்ற அடி அடிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் இப்ப நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நம்ம இப்போ திரும்பி போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. இவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவுக்குமே சந்தோஷமாயிடுது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ 2 பேரும் ரூமுக்கு வந்தாச்சு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, உனக்கு டயர்டா இருக்கும்ல, நீ கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஆமா எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நாளைக்கு காலையிலேயே நம்ம சீக்கிரமா கிளம்பணும், அதனால நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேருமே தூங்க ரெடி ஆயாச்சு. நம்ம ஹீரோயின் மேலயும் ஹீரோ கீழே படுத்திருக்காங்க. ஹீரோ கீழே படுத்துட்டு என்னால படுக்கவே முடியலையே, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, எனக்கு அங்க வலிக்குதே இங்க வலிக்குதுன்னு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பண்ண முடியும், நீ தானே கீழே படுக்கிறேன்னு சொன்ன, அதனாலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா, எனக்கு வந்து ஆலிஸ் இந்த ஒண்டர்லால இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, என்னோட அண்ணன் இறந்து போயிட்டான், எங்க அம்மாவுக்கு வந்து எல்லா மெமரியுமே லாஸ் ஆயிடுச்சு, என்னோட பிசினஸ் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அப்ப நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு மட்டும் நினைச்சு பாரு, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிருப்பேன்னு. நான் இந்த உலகத்தை விட்டே போயிடணும்னு நினைச்சேன், ஆனா வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட லைஃப் வந்து அப்படி வெறுமையா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னோட கவலை துக்கம் எல்லாமே மறந்து போய் நான் ஃபுல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். அதனாலதான் நான் சொல்றேன், நான் இன்னைக்கு வந்து ஆலிஸ் இந்த ஒண்டர்லால இருந்த மாதிரி ஃபீல் பண்றேன். யாராவது ஒரு ஆள் வந்து என்னோட ஆலிஸ் இந்த ஒண்டர்லாவோட கதவை மூடாம ரியல் வேர்ல்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இங்கேயே இருந்துருவேன், இந்த லைஃபை அனுபவிச்சுட்டே இங்க இருந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு கீழே படுக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா மேல வந்து என் கூட படு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து இல்ல ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் வந்து அப்படியா, அப்ப நீ கீழேயே படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்கிறாங்க. உடனே ஹீரோ எழுந்திருச்சு, ஏய் உன்னை நான் ஜெயிக்க விட்டுருவேன் நினைச்சியா அப்படி சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வெளியில ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நைட்டு தூங்குறதுக்கு பதிலா வெளியில ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும்போது மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, நீ சொன்னது எல்லாம் ஓகே தான், ஆனா ஆலிஸ் வந்து அவளோட கனவுல இருந்து கடைசியா முழிச்சிட்டா, இப்ப அதுக்கான டைம் வந்துருச்சு, நீயும் உன்னோட கனவுல இருந்து முழிச்சாகணும், நீ செகண்ட் ஹீரோ கிட்ட போயாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உன்னோட ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு, நேத்துக்கு நைட்டு நீ ஒழுங்கா தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா நான் ஒழுங்கா தூங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல என் பக்கத்துல வந்து தூங்குன்னு, நீ தான் கேட்கவே இல்ல, பாரு உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, எப்படியுமே நம்ம இன்னைக்கு ஊருக்கு போயிருவோம்ல, நான் அங்க போய் தூங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வா கிளம்பலாம் அப்படின்னு ரெசார்ட்க்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நம்ம இனி ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணலாமா, நம்ம வேணா நமக்கு ஷெட்யூல் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணியாச்சு, இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கு தெரியும்ல, உனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வந்து வேணும் தான் என்னோட பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், வேணும் தான் போய் சொன்னேன், எல்லாமே உனக்காக தான், நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அந்த மாதிரி போய் சொன்னேன், அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் நம்ம ஃபிளைட்டை மிக்ஸ் பண்ணிடுவோம், அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்ல எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் கால் வருது, காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் கால் வருது. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ அந்த காலை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, என்னால அவன் கிட்ட போயிட்டு நடிக்க முடியாது, மனசுல நீ தான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ
மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வராங்க. நீ வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியா? செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து எவ்வளவு நாளைக்கு நீ எஸ்கேப் ஆக முடியும்? ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட தானே நீ போய் ஆகணும். என்ன தத்தெடுத்து வளர்த்த என்னோட பேரண்ட்ஸ்க்காக நான் கோல்டு மெடலை வின் பண்ணணும். ஆனா என்னோட ஹெல்த் கண்டிஷனை பாரு, என்னால அது இப்ப முடியாது. என்னோட லைஃப் எப்படி போக போகுதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோ விடாம நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் கால் அட்டன் பண்ணாததுனால. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஃபிளைட் எப்போ வரும் அப்படின்ற டைம் சொல்லுங்க, நானே போய் ஹீரோயினை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளைட் டைமையும் கேட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் தனியா வராங்களா இல்லைன்னா ஹீரோ கூட வராங்களா செக் பண்ணணும். அதுக்காக தான் இவங்க இந்த டீடைல்ஸ் தான் கேட்டு வைக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் ஏர்போர்ட்க்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்தாச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது ஒரு கனவு அப்படின்னா அது இதோட முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக ஏர்போர்ட்க்கு வேகமா ஓடி வராங்க. ஹீரோயினை தேடுறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போதே மனசுக்குள்ள ஹீரோ சொன்ன விஷயங்களை யோசிச்சுட்டு வராங்க. ஹீரோ என்ன சொல்லிவிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீ செகண்ட் ஹீரோவை எப்ப பாக்குறியோ அப்பவே நீ அவன் கிட்ட போயிடணும். அவன் உன்னை பிக் பண்றதுக்காக வந்திருக்கான். திரும்பி பார்க்காம என்ன நடந்தாலுமே நீ செகண்ட் ஹீரோ கிட்ட போயிடணும். அதுதான் உன்னோட ஏமா இருக்கணும். 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோ. முழிச்சு பார்க்கும்போது நீ செகண்ட் ஹீரோ கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இதே யோசிச்சுக்கிட்டு செகண்ட் ஹீரோ பக்கத்துல போறாங்க. செகண்ட் ஹீரோ ஹாய் காமிச்சு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு இப்போ மறுபடியும் பெயின் வந்துடுது. அப்படியே ஹார்ட்ல பெயின் வந்து கீழே அப்படியே விழுந்துடுறாங்க. அப்படியே இங்க சீன் கிடையாது. இது ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ படுத்திருக்காங்க. பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்த உடனே ஹீரோ சொல்றாங்க, நான் உன்கிட்ட ஓடி போகதானே சொன்னேன், நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரி நான் திரும்பி பார்க்காம தான் போனேன். ஆனா நான் உனக்காக ஒரு பிரசன்ட் வாங்கி வச்சிருந்தேன், அதை தர மறந்துட்டேன். அதனால செகண்ட் ஹீரோ கிட்ட சாரி நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். வரும்போது நீ அங்க விழுந்து கிடந்த, மயங்கி கிடந்த, எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். செகண்ட் ஹீரோ அங்கேயே தான் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா நான் அவன் கிட்ட சொல்லாம உன் கூட கிளம்பி வந்துட்டேன். நான் உன் கூட வரணும் தான் நினைச்சேன், அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து, நிஜமா தான் சொல்றியா? செகண்ட் ஹீரோ அங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நீ அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வேற யாருக்குமே தெரியாதுல, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா வேற யாருக்குமே தெரியாது. இப்ப வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட வேணா நீ இதை பத்தி பேசு, உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, நான் உன்னோட பிரைவேட் செஃப், எப்படி நீ என்ன கிளம்ப சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல நீ இனி எனக்கு பிரைவேட் செஃப்லாம் கிடையாது, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, இனி நீ இங்க வராத, நீ செகண்ட் ஹீரோ கிட்ட போயிடணும், ஏன்னா செகண்ட் ஹீரோ ஒன்னு தேடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, உன்னை இப்படியே என்னால விட்டுட்டு போக முடியாது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது, நீ இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அதனால ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவன் இப்ப வந்துருவான், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போகும்போது மனசுக்குள்ள ஹீரோவை திட்டிக்கிட்டே போறாங்க. அவனுக்கு என்ன பெரிய அறிவாளின்னு மனசுக்குள்ள நினைப்பா, நான் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா, கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி நான் இனி போகவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப வெளியில வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் பாய் வந்துட்டாங்க. ஹீரோக்கு என்னாச்சு, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் பாய் கேக்குறாங்க, நீ காலையில ஒழுங்கா சமைச்சு கொடுத்தியா இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு என்ன, நீ என்ன பண்ண போற தெரிஞ்சுக்கிட்டு, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான் அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அசிஸ்டன்ட் பாய் வந்து, இவளை வேலையை விட்டு தூக்கிட்டானா, அப்ப யாரு சமைப்பா, சாப்பாடு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோ பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வெளியில வரக்கூடிய நம்ம ஹீரோயினோட முன்னாடி செகண்ட் ஹீரோ கார்ல வந்து நிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோக்கு தெரியாம தானே ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோ அதை கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா. இப்போ ரெசார்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஜூஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் ஒரு வெளியில உட்காந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது குடிச்சிருப்பாங்களே அந்த இடம் தான் ஞாபகம் வரும். அப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ இங்க இருந்து கேக்குறாங்க, ஏய் உனக்கு என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல சும்மா தான், நான் சும்மா ஒரு ஞாபகத்துல போயிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ, இப்போ உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்காக ஹீரோவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியல அவனுக்கு என்ன ஆச்சு முழுசா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது மட்டும் தெரியும். அந்த ப்ராப்ளத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான், யாருக்குமே அந்த ப்ராப்ளம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்.
நினைக்கிறான். சைக்காட்ரிஸ்ட் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாங்க, ஆனாலும் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப மட்டும் நான் உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என் மேல கோவப்படுவான், நீயும் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோ வந்து சரி ஓகே நீ என்கிட்ட சொல்லிட்டல, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்ததுனாலதான் அவன் வந்து ட்ரைனிங்க்கு ஒழுங்கா வராம இருந்திருக்கான், இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, நான் இனி அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோ டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க உங்களோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, உங்களுக்கு சின்ன வயசுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதுதான் உங்களோட மூளையில அப்படியே பதிஞ்சிருக்கு, அதனால வரக்கூடிய பயத்தினாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாங்க எனக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க ஒருவேளை சின்ன வயசுல ஏதாவது நடந்திருக்கலாம், ஆனா அதை நீங்க மறந்திருக்கலாம், ஏன்னா அவ்வளவு பயங்கரமான விஷயமா இருந்திருக்கும், ஒருவேளை நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா வெளியில நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களோட அசிஸ்டன்ட் பாய் கிட்ட. அப்ப அசிஸ்டன்ட் பாய் கிட்ட கேக்குறாங்க எனக்கு சின்ன வயசுல ஏதாவது நடந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் எப்பாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு உடம்புல என்ன ஆச்சு, உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா, என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல வா போகலாம் அப்படின்னு ரெசார்ட்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்க செகண்ட் ஹீரோ பேட்மிண்டன் பாலோட வந்து நிக்கிறாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பால நம்ம ஹீரோ கிட்ட எறியறாங்க. நம்ம ஹீரோ அதை பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு பழைய சீனை காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கும்போது நம்மளோட செகண்ட் ஹீரோ பேட்மிண்டன் விளையாடக்கூடிய இடத்துல படுத்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்க போயிட்டு ஏய் நீ இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்டுட்டு அப்பதான் அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. டெய்லி நான் உன்னை பாத்துட்டு இருக்கேனே நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து நான் எதுக்காக ஒன்ன ஃபாலோ பண்ணணும், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன சுத்தி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஃபேமஸான ஆளு, என்ன நீ ஃபாலோ பண்றதுல என்ன ஒரு டவுட் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே இப்ப நான் உன்னை ஃபாலோ பண்றேதான் வச்சுக்கோயே, அப்படின்னா என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் இன்னையில இருந்து உனக்கு ரெஸ்கியூ பண்ண போறேன், நான் தான் உன்னை பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஜாலியா பேசி சிரிச்சு சிரிச்சு இருந்திருப்பாங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. சோ இதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் பழைய ரெஸ்கியூ மேட்சுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பேட்மிண்டன் விளையாடுறாங்க. நம்ம ஜாலியா விளையாடுறாங்க. விளையாடி முடிச்சுட்டு டயர்ட் ஆகி வந்து படுத்துடுறாங்க. இவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு விளையாடி முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஏமா இதுக்கு மேலாம் முடியாதுமா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க நீ எப்பவுமே என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்ப தெரியுமா, நான் உனக்கு ஃப்ரெண்டா வேணுமா ஆப்போனண்டா வேணுமா அப்படின்னு. அந்த கொஸ்டின் ஒரு மீனிங்லெஸ்ஸான கொஸ்டின், ஏன்னா நீ என்னோட பூமராங். பூமராங் அப்படின்னா நம்ம ஒரு தடவை எரிஞ்சோம் அப்படின்னா அது திரும்ப நம்ம கிட்ட தான் வரும், அது வேற எங்கேயுமே போயிடாது, அதனால நீ எனக்கு பூமராங் மாதிரி, நான் உன்னை எவ்வளவு தூரத்துக்கு எரிஞ்சாலுமே நீ என்கிட்ட திரும்பி வந்துருவ, அது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்னை அப்படியே போக விடுறேன், நீ ஏன்னா கடைசியா என்கிட்ட தானே வந்து சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா ஏ ஏ ஏ அப்படின்னு பண்ணி ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப விளையாடி முடிச்சுட்டு ரூமுக்கு போறாங்க. செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாங்க, இவன் என்ன கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து நீ எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வந்து இல்லையே நான் எதுவும் மறைக்கலையே, ஏன் எப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல நீயும் ஹீரோயினும் வந்து லவ்வர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணீங்கல்ல, அதுவுமே சீக்ரெட்டா தானே மெயின்டைன் பண்ணீங்க, அதே மாதிரி எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீக்ரெட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதனால தான் கேட்டேன், மத்தபடி எதுவும் கிடையாது, நீ உன்னோட சீக்ரெட்ஸை வெளியில சொல்லணும்னு ஆசைப்பட்டனா ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு டவுட் வருது, இவன் என்ன பேசுறான், ஒருவேளை ஹீரோயின் என்னோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி இவகிட்ட சொல்லிட்டானோ, இல்ல இல்ல இருக்காது அவ எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப கோச் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ தானே அவனுக்கு இவ்வளவு நாள் பிரைவேட் செஃபா இருந்திருக்க, நீ தான் நிறைய டைம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணி இருக்க, அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசணும்னா கூட அவனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு தெரிஞ்சாதானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லுன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு சொல்றாங்க ஹீரோவுக்கு வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்றத சொல்ல, அவனுக்கு செஸ்ட்ல பெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்றத கோச் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. கோச் இப்ப நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க, செகண்ட் ஹீரோவையும் பாக்குறாங்க. என்ன நடக்குதுங்க, அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோ சொல்றாங்க ஹீரோக்கு இப்படி இருக்கு அப்படின்றத எவ்வளவு நாள் தான் நம்மளால மறைக்க முடியும், கண்டிப்பா கோச் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், அப்பதான் அவங்களால
ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. நம்மளோட கோச் கேக்குறாங்க, நீ சொல்லு அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோச் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவனுக்கு இந்த ப்ராப்ளம் முன்னாடியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவனால ஒழுங்கா ட்ரைனிங்கும் வர முடியல, கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அவனுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், இருந்தாலும் அவன் வந்து டீம்மேட்ஸ் யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான், அதனால நம்ம வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்றத பார்க்கலாம், கொஞ்ச நாள் அவனுக்கு டைம் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றத முடிவு பண்ணலாம், நம்ம யாருமே அவன் கிட்ட போய்கிட்ட கேட்க கூடாது, அவனா வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கோச்சும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இங்க என்ன நடக்குது, நான் இல்லாத நேரத்துல இவ்வளவு நடந்துருச்சா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோ பத்தின விஷயம் இவங்களுக்கும் இப்ப தெரிஞ்சிடுது. இப்ப சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, நான் கோச் கூட தனியா பேசணும், வேற எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கோச்சும் சைக்காட்ரிஸ்டும் மட்டும் பேசுறாங்க. கோச் கிட்ட சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, நான் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன், அவங்க கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவன் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோச் வந்து, ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன், காம்படிஷன்ல வந்தப்ப கூட இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எதையுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோச் கிட்ட சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் சொல்றாங்க, அவனை வந்து இப்படியே நம்ம விட்டுற முடியாது, அவனுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது, அவன்கிட்ட பேசினா மட்டும்தான் அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்றது கூட நமக்கு தெரியும், அதனால ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, அவன்கிட்ட பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுக்கு அவன் போலாமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் அவன்கிட்ட பேசணும், அதுக்கப்புறமா தான் எனக்கு அதை பத்தி சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாங்க. எங்க சீன் கட்டாவது நம்ம ஹீரோயின் கோமா நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, பின்னாடியே செகண்ட் ஹீரோ போறாங்க. நில்லு நில்லு, நான் வந்து ஹீரோட நல்லதுக்கு தான் பண்ணேன், நீ எதுக்காக கோபப்பட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து, நான் யாரு, நீ என்கிட்ட கேட்காம எப்படி முடிவு பண்ணி கோச் கிட்ட வந்து சொல்லலாம், கோச் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, சாரி நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், எல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாங்க. ஹீரோ செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயினும் இப்ப ஹீரோவை பாத்துட்டாங்க. ஐயோ ஹீரோ பாத்துட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து திரும்பி அங்க இருந்து போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு வெதர் நல்லாவே இல்ல, நாள் நல்லாவே இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு சரியில்லை, அதனாலதான் இப்படி நினைக்கிறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. இப்போ வில்லிய காமிக்கிறாங்க. என்ன பத்தின ஒரு நியூஸ்மே மீடியால வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டரை இங்க வர சொல்றா. ஷூட்டிங் முடிக்கிறா. முடிச்சதுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டர் கிட்ட பேசுறா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன், நானும் ஹீரோவும் லவ் பண்றோம், இதை நீங்க அபிஷியலா ரிப்போர்ட்ல எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, சரி ஓகே இது நல்ல விஷயமா தான் இருக்கு, இது எப்போ இருந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா, நாங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா போயிருந்தோம், அங்க நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம், இதை நீங்க ரிப்போர்ட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. வில்லி வந்து நம்ம ஹீரோவை எப்படியாவது இவ பக்கம் இழுக்கணும், எல்லாருமே இவங்க 2 பேரையும் தான் கப்பிள்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஸ்விம்மிங் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க கோச் வந்து காம்படிஷன் பத்தின டீடைல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து நீ இதுல காம்படிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, நீ இதுக்கு ஃபிட் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து, நான் ஃபிட் கிடையாதா, என்னோட பிசிக்கல் கண்டிஷன் பத்தி எனக்கு தெரியும், ஆனா இது எனக்கு ஒரு பிரஷரே கிடையாது, இதுல நான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எதுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் கேக்குறாங்க, உன்னால ஜெயிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து, நான் ஜெயிக்க முடியல அப்படின்றது நீங்க எப்படி சொல்ல முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, மறுபடியும் நான் கேக்குறேன், உன்னால ஜெயிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நான் நேஷனல் லெவல் சாம்பியன், அது மட்டும் போதும், நான் இதுல ஜெயிப்பேனா இல்லையான்னு சொல்றதுக்காக கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும், நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டே ஆவேன், கண்டிப்பா நான் இதுல ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கோச்சுக்கு நம்ம ஹீரோ பத்தின எல்லா விஷயம் தெரியும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, நல்லா போச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து, இன்னொன்னு கேட்கணும், இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோ பத்தி தான் ஹீரோயின் கேட்க வராங்க அப்படின்றது, அதனால நீ ஹீரோ பத்தி தானே கேட்க வர அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அவனோட ஹெல்த் கண்டிஷன் இப்படி இல்ல இருக்கு, அதனாலதான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, கோச் வந்து அவனை காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, ஆனா அவன் கேக்குற
விடுறதா இல்ல, நான் கண்டிப்பா காம்படிஷன்ல கலந்துக்கிட்டே தீருவேன், அவன் கிளம்பி போயிட்டான், நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க ஹீரோயின். இதுக்கு நீ அப்ப அவனை தடுக்கலையா, நீ ஏதாவது சொல்லி பார்க்க கூடாதான்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், யார் சொன்னாலுமே அவன் இப்ப கேட்கிற நிலைமையில இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பின்னாடி இருந்து என்ன அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இப்ப ஹீரோயின் இங்க இருந்துட்டு உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா, யாராவது இருந்தாங்களா, யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ பேசின எல்லாத்தையுமே மொரட்டு ஸ்விம்மர் கேட்டுட்டாங்க. ஹீரோக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இப்ப கோச்சோட ரூம் காமிக்கிறாங்க. கோச்சோட ரூம்ல எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. நம்ம 4 பேரை தவிர இந்த விஷயம் வெளியில எங்கேயும் தெரியக்கூடாது, சரியா, ஹீரோ கிட்ட யாருமே போய் கேட்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொரட்டு ஸ்விம்மர் ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட காமெடி ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வராங்க. மேட்ச் அப்படின்னு வராங்க. வந்துட்டு இங்க எல்லாமே சைலண்டா இருக்கே, ஏதோ ஒன்று நடக்குதே, என்ன நடக்குது, எதுக்காக எல்லாரும் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மொரட்டு ஸ்விம்மர் இருக்காங்களே அவங்களுக்கு வாய் ஒளறிடுது. ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம எல்லாரும் இப்படிதானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ காமெடி ஸ்விம்மர் வந்து என்ன நீ சொல்ற, ஹீரோக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சரி ஓகே, இப்ப நம்ம 5 பேருக்கு மட்டும் தான் தெரியும், இதை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது, யாருமே ஹீரோ கிட்ட கேட்க கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி யாருமே வெளியில சொல்லக்கூடாது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பின்னாடியே நம்ம செகண்ட் ஹீரோவும் போறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நின்னுட்டு சொல்றாங்க, உனக்கு என்ன இப்ப பிரச்சனை, ஒன்னாலதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, நீ கால் பேசும்போது யார் இருக்காங்க இல்ல அப்படின்றத பார்க்கவே மாட்டியா, இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தியா, ஹீரோ வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சான், இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து இல்ல ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கத்துறாங்க, நீ எனக்காக வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது செகண்ட் ஹீரோட அக்கா கேட்டுடுறாங்க. எதுக்காக செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வெயிட் பண்ண சொல்றான், என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் கோவமா நம்மளோட ஹீரோட ரூமுக்கு தான் வராங்க. ஹீரோங்க குளிச்சுட்டு வராங்களா பார்த்து பயந்துடுறாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தலையில கை வச்சுட்டு என்னோட கிளிப்பை நான் இங்க தொலைச்சிட்டேன், அதை தான் தேடி வந்தேன், என்னோட கிளிப்பை தான் காணும், என்னோட கிளிப்பை தான் காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நிஜமாவே நீ கிளிப்பை காணும் தான் வந்து தேடுறியா இல்லைன்னா வேற ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, இல்ல இல்ல கிளிப்பை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே கிளிப்பு தான் கிடைக்கலையே இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலி நீ வந்து காம்படிஷன் போற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஒன்னதான் வந்து கோச் காம்படிஷன் போக வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ போற, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, உன்னோட கோச் வந்து உன்னோட நல்லதுக்காக தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு டவுட் வருது, நீ எதுக்காக இப்படி பேசுற, கோச்சுக்கு வந்து நீ உண்மையை சொல்லிட்டியா என்ன, கோச்சுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்களா, அப்ப ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு. அப்போ இல்ல அது வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு இழுக்கிறாங்களா. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அப்ப செகண்ட் ஹீரோக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்றது தெரிஞ்சுட்டா, ஐயோ என்ன நடக்குது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேற யாருக்கெல்லாம் தெரியும், செகண்ட் ஹீரோவுக்கும் கோச்சுக்கும் மட்டும் தான் தெரியுமா, வேற எல்லாருக்கும் இல்லைன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல வேற யாருக்கும் தெரியாது, இவ்வளவு பேருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இங்க கட் பண்ணா இப்போ கோச்சோட ரூம்ல எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய 5 பேர் அதுக்கப்புறமா சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் இவ்வளவு பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஆனா அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றாங்க 6 பேருன்னு சொல்லிக்கோ, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காமெடி சம்மர் சொல்றாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவளுக்கு மட்டும் தெரியல அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கும், அதனாலதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேட்ட உடனே கோவம் ஆயிடுது, அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க எதுவுமே பேசாம. இப்ப கோச் வந்து சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட, நீ தான் அவனை சமாளிச்சு கூட்டு வரேன்னு சொன்னால, அவன் என்ன இப்ப கோவமா போயிட்டு இருக்கான் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் ஹீரோ பின்னாடி போறாங்க. ஹீரோ ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில நின்னுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரி பண்ணி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள இல்ல ஹீரோயின் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியில சொல்லல. இங்க சீன் கட் ஆகுது. ட்ரைனிங் முடிச்சுட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக வராங்க. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஹீரோயின் நீ இந்த மாதிரி கஷ்டப்படவே கூடாது, என்னால உன்னை இந்த மாதிரி பார்க்கவே முடியல, நீ வந்து என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்காக நீ ரொம்ப கவலைப்படுற, இந்த மாதிரி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே
பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்போ சைக்காட்ரிஸ்ட மீட் பண்றாங்க. சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, நீ ஒரு டெஸ்ட் மட்டும் எடுக்கணும், அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராத அளவுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, நான் என்ன டெஸ்ட் வேணாலும் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கேன், ஆனா நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் எடுத்துட்டேன், அந்த டெஸ்ட்ல வந்து என்னோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, உன்னோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம், உன்னோட மைண்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. மைண்ட்ல சின்ன வயசுல ஏதாவது ஒரு நடந்த விஷயம் வந்து பயங்கரமா நடந்திருந்துச்சு அப்படின்னா அது பதிஞ்சிருக்கும், அதுதான் உனக்கு பயமா இருக்கும், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசுல நடந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட சைக்காட்ரிஸ்ட் கேக்குறாங்க, அப்படின்னா வந்து நீ ஏதாவது ஒண்ணுக்கு ரொம்ப பயந்துருப்பல, எதுக்கு பயந்துருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாவை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போயிருமோ அப்படின்றதுக்காக மட்டும்தான் பயந்துருக்கேன், வேற எதுக்குமே நான் பயந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், ஆனா நீ அதை மறந்துருப்ப, அதை நம்ம எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம், அவ்வளவுதான், ஈஸி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி ஓகே, நான் இந்த காம்படிஷனை முடிச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நீ நினைக்க கூடாது, நீ நாளைக்கு ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டனாவே அது இன்னைக்குள்ள விஷயத்த இல்லாம ஆக்கிடும். நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, நான் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன், அது உனக்கு தெரியும், ஆனா நான் இங்க வரதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல நான் வின் பண்ணேன், அதுக்கப்புறமா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகணும், அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல எனக்கு அடிபட்டுருச்சு, என்னால நீந்த கூட முடியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, எழுந்திருச்சு நிக்க கூட முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நான் கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், அதனால என்னால கோல்டு மெடல் வின் பண்ண முடிஞ்சது. நான் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன்னா என்னால முடிஞ்சிருக்காது, நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும், நீ காம்படிஷனை தள்ளி வச்சுட்டு உன்னோட மெடிடேஷன், அதுக்கப்புறமா டெஸ்ட், இந்த மாதிரி பட்டதை ஃபர்ஸ்ட் எடு, உன்னோட ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் சரி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்மளோட ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ்க்கு போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து பிராக்டிஸ்க்கு போறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஓடுறாங்க. ஓடி முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து நின்னதுக்கு அப்புறமா செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் வந்து இந்த ஸ்விம்மிங் காம்படிஷனை ரொம்ப பெரிய விஷயமா நினைக்க போறேன், ஏன்னா நான் இதுல 3வது பிளேஸ் 1 2 3 இந்த 3க்குள்ள ஏதாவது ஒண்ணுல வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஹீரோயினுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேட்டுட்டு, நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, ஆமா, ஆனா நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்காம ஒண்ணு இருக்க வேண்டாம், நீயும் கலந்துக்கோ, உன்னையும் தோக்கடிக்க முடிஞ்சதுன்னா நான் முடிஞ்சிட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்க்குள்ளாடி வருவேன், அப்படி வந்துட்டேன் அப்படின்னா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ இப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஹீரோயின் என்ன நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, என்ன நினைச்சுதான் அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதனால அவளோட கவலையை நான் போக்கியே ஆகணும், என்ன ப்ரூவ் பண்றதுக்காக நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அவளையும் கோச்சையும் கஷ்டப்படுத்த கூடாது, நான் இந்த காம்படிஷன்ல இருந்து விலகி நிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது, அவங்க என்ன பத்தின கவலையை கொஞ்சமாவது குறைச்சிப்பாங்க, என்னோட ஹெல்த்ல தான் நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த பக்கம் வந்து எல்லா ரெசிபிஸும் எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோக்காக சமைச்சு கொடுக்கறதுக்காக. இப்ப நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்திருக்காங்க. அங்க அந்த வாஷ் மிஷின் இருக்குல்ல, அதுல இருக்க தண்ணியில கூட அவங்களுக்கு அந்த பிளாக் தான் தெரியுது. அவங்க வந்து மைண்ட் ஃபுல்லாவே அந்த பிளாக், அந்த பயம் அதுதான் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதை வந்து டாக்டர் கிட்ட சொல்லிட்டு என்ன வந்து காம்படிஷன்ல சேர்த்திருக்காங்க, ஸோ அந்த காம்படிஷன்ல இருக்கக்கூடிய நேமை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாதான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். ஸோ இந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்றாங்க, நான் ஃபிட்டா இல்லை அப்படின்றத நீங்க எழுதி கொடுத்துருங்க, நான் இந்த காம்படிஷன்ல இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா டேப்லெட் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. இந்த டேப்லெட் தான் கடைசியா எனக்கு உதவ போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், அதை சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்றதுக்காக தான் அதை எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டு முழுங்கவும் செஞ்சுட்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு வராங்க. நான் ஒரு பர்சனல் செஃப்பா உனக்கு இருந்திருக்கேன், அதனால உனக்கு நான் சமைச்சு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், நீ மேல கோவமா இருக்குன்னு தெரியும், ஆனா இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் உமலெல்லாம் ஒன்னும் கோவமா இல்ல, உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் உள்ள போறாங்க. உள்ள போகக்கூடிய நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தண்ணி குடி, அது மட்டும் இல்லாம நான் உனக்காக நிறைய சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், இது எல்லாத்தையுமே நீ சாப்பிட்ட அப்படின்னா உன்னோட பிராக்டிஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய டேப்லெட்டையும் பாக்குறாங்க, அது என்ன அப்படின்னு நெட்ல சர்ச் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து, நான் காம்படிஷன்ல கலந்துக்கல, இந்த ஒரு காம்படிஷனையும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன், இது உனக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த டேப்லெட்டை காமிச்சு, இது என்ன டேப்லெட்னு உனக்கு தெரியுமா, இது தடை செய்யப்பட்ட மருந்து, இதை நீ சாப்பிடவே கூடாது, இதை நீ எடுத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அந்த டேப்லெட்டை வாங்கி, இது உன்னோட வேலை கிடையாது, நீ இதுல தலையிட
தலையிடாத அப்படின்னு குப்பை பாஸ்கெட்ல வாங்கி போட்டுடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இதுலயே நான் தலையிடக்கூடாது, எனக்கு உன்னை பத்தின கவலை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்காக என்னை பத்தி கவலைப்படணும், நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நான் எதுக்காக கவலைப்படாம இருக்கணும், ஒன்னெல்லாம் இப்படி தனியா விட முடியாது, நீ இந்த மாதிரி தடுக்கப்பட்ட மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்ப, அது உடம்புக்கு எவ்வளவு கேடுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே திரும்பி பார்த்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ செகண்ட் ஹீரோ கிட்ட போக வேண்டாமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னா நானும் சந்தோஷமா இருப்பேன், நீ துக்கமா இருந்தனா நானும் துக்கமா இருப்பேன், எப்ப நீ நல்லா இருக்கியோ அப்பதான் நான் நல்லா இருப்பேன், அதனால உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணு, நீ செகண்ட் ஹீரோ கிட்ட போய் சேரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொல்றாங்க, நான் செகண்ட் ஹீரோ கூட எதுக்காக போய் சேர்ந்தேன் நீ நினைக்கிற, நீ சொன்ன இதே ரீசனுக்காக தான் நான் செகண்ட் ஹீரோ கூட சேர்ந்தேன், இல்லைன்னா நான் அவங்க கூட சேர்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்ன மறுபடியும் சொல்லு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மெதுவா சொல்றாங்க, நான் செகண்ட் ஹீரோ கூட இப்ப திரும்ப சேர்ந்ததுக்கு காரணம் நீ என்கிட்ட சொன்னல, நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு, அதே மாதிரிதான் நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அவன் கூட போய் சேர்ந்தேன், இல்லைன்னா நான் அப்படி போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. இப்போ ஹீரோயினோட ஷோல்டரை பிடிச்சிட்டு சொல்றாங்க, இதுக்கு மேல யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நான் கவலைப்பட போறதே கிடையாது, நான் எனக்காக தான் வாழ போறேன், நம்ம ரெண்டு பேருக்காக தான் வாழ போறேன், நம்ம ரெண்டு பேருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்தா ஹீரோ இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப நாளா இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயின் சந்தோஷமாகி சொல்றாங்க, நானும் இதை ரொம்ப நாளா உன் வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், இப்பதான் நீ சொல்லி இருக்க, நானும் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாச்சு. இங்க சீன் கட் ஆகுது. பீச்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்லி இருப்பாங்கல்ல, நான் உனக்காக தான், நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் செகண்ட் ஹீரோ கூட போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத செகண்ட் ஹீரோ நோட் பண்றாங்க. என்ன உன்னோட ஃபேஸ்ல இன்னைக்கு சந்தோஷம் தெரியுது, நீ டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கோச் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேசுறாங்க, நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல, அடுத்த காம்படிஷன்ல என்னோட ஹெல்த்தை சரி பண்ணிக்கிட்டு நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ முடிவு எடுத்திருக்க அப்படின்றது வெளியில தெரிஞ்சது அப்படின்னா நியூஸ்ல எல்லாம் உன்னை பத்தி ரூமர்ஸ் வரும், அது எல்லாத்துக்கும் நீ கேர்ஃபுல்லா இருக்கியா, தயாரா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்குமே நான் ரெடியா தான் இருக்கேன், பிசிஷியன் இருக்காங்கல்ல அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் இருக்காங்கல்ல அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு என்னோட ஹெல்த்தை சரி பண்ணிட்டு நான் மறுபடியும் ஸ்விம்மிங் குள்ள வருவேன், காம்படிஷன்ல கலந்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்மளோட கோச் வந்து சரி ஓகே உன்னோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கோ, காம்படிஷனுக்கு சீக்கிரமாவே வந்துரு, உன்னோட ஹெல்த்தை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறமா கோச் யோசிக்கிறாங்க, இவன் என்ன இப்படி மாறிட்டான், அரகண்டா இருப்பானே, இப்போ ஒரு அரகன் கூட அவன்கிட்ட இல்லையே, எவ்வளவு அழகா மாறி இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நிஜமாவே கோச் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க, ஏன்னா நான் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை அவரால் நம்பவே முடியல, ஏன்னா சூரியன் திசை மாறி உதிக்கும்னு சொன்னா கூட அவர் நம்பிடுவாரு, ஆனா நான் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்ல அதை அவர் நம்பி இருக்கவே மாட்டாரு, இருந்தாலும் இப்ப அவர் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு, நம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ நிஜமாவே அந்த மாத்திரைகளை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அந்த மாத்திரைகளை நான் வந்து எடுத்துக்கிட்டது உண்மைதான், அதை நான் என் பொண்ணோட வாயில போட்டேன், ஆனா அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது வேண்டான்னு தோணுச்சு, உடனே அதை நான் குப்பை பஸ்கெட்ல துப்பிட்டேன், அந்த மாத்திரைகளை நான் விழுங்கவே இல்லை, கண்டிப்பா அந்த மாத்திரை எடுத்து எனக்கு தூக்கம் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நான் என்னோட ஹெல்த்தை சரி பண்ணி மறுபடியும் காம்படிஷனுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன், ஸ்விம்மிங் தான் என்னோட உயிர், அந்த ஸ்விம்மிங்கை எப்படி என்னால விட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனி இது மாதிரி பண்ணவே மாட்டேன், எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, என்ன நடந்தாலுமே நான் உன்கிட்ட சொல்லாம பண்ண மாட்டேன், இனி இந்த மாதிரி தப்பான முடிவு
விபரீதமான முடிவு இதெல்லாம் எடுக்க மாட்டேன், இது நான் பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ், ஒன்ன நான் என்னை பத்தி கவலைப்பட வைக்கவே மாட்டேன், எப்பவுமே நீ அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோ கார்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்ததுனால அவங்க ரொம்ப கோவமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினை நெத்தியில கிஸ் பண்றாங்க. இதையுமே செகண்ட் ஹீரோ பாத்துடுறாங்க. அங்க கோவமா கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க செகண்ட் ஹீரோ கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேண்டாமா, நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றது அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க இந்த காம்படிஷன் முடியட்டும், அவன் இந்த காம்படிஷன்ல ரொம்ப சீரியஸா இருக்கான், அதனால இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அவங்க கிட்ட பொறுமையா சொல்லிக்கலாம், அவனுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ரூமுக்கு கோவமா போகக்கூடிய செகண்ட் ஹீரோ அங்க இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் போட்டு உடனே உடைக்கிறாங்க. வெளியில செகண்ட் ஹீரோட அக்கா நின்னு ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில நிறைய ஸ்டாஃப்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ ஒரு வழியா கதவை திறந்து வெளியில வந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோட அக்கா கேக்குறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு ரூபாய் உள்ள ப்ராப்பர்ட்டியை நீ வேஸ்ட் பண்ணிருக்க தெரியுமா, எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க அங்க இருக்க எதுவுமே எனக்கு பிடிக்கல, டவல் சோப்பு சீப்பு எல்லாமே எனக்கு பிடிக்கல, ஒரு பர்னிச்சரும் பிடிக்கல, எல்லாத்தையுமே புதுசா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு இவன் பைத்தியமா இல்லைன்னா என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ வராங்க, அதை செகண்ட் ஹீரோ பாக்குறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ எங்க போயிட்ட, உன்ன நான் எல்லா இடமுமே தேடினேனே, நீ யாரையாவது பாக்குறதுக்காக போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல, அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ சரி ஓகே ஒண்ணும் இல்ல விடு சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போறாங்க. தனியா தான் போறாங்க. அப்படி போகும்போது மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க நீயும் ஹீரோயினும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்க கூடாது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நான் நம்புறேன், உங்க ரெண்டு பேரையும் நான் நம்புறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் செகண்ட் ஹீரோக்கு தெரியும் போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் இப்போ ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்றாங்க, போட்டி வச்சுக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோ தான் வின் பண்றாங்க. இப்போ ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. காம்படிஷன்ல எப்படி எப்படி ஜெயிக்கணும், எப்படி எப்படி ஃபாஸ்டா நீந்தணும், இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோ ரூமுக்கு போயாச்சு. ரூம்ல இருக்கும்போது அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒரே கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதனால எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல முடியாது முடியாதுன்னு சொல்லு, ப்ளீஸ் நீயே பேசிடு, இதுதான் என்னோட ஸ்விம்மிங் கெரியர், இது நாசமாயி போயிடும், அதனால நீயே சமாளிச்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. இப்போ இவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஹீரோ இங்க இருந்து போயிட்டா தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலை கட் பண்றாங்க. இங்க சீனை கட் பண்ணா அப்படியே கோச்சை காமிக்கிறாங்க. கோச்சுக்கும் போன் மேல போன் ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக ஹீரோ பண்ணல, எதுக்காக காம்படிட் பண்ணல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க அவன் இந்த ஒரு காம்படிஷன்ல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல, நீங்க எதுக்காக இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு போனை கட் பண்ணிட்டு அந்த ரிசீவரை கீழே எடுத்து வச்சிடுறாங்க. என்னால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணாதது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அதை கூட சமாளிச்சிடலாம், நாளைக்கு வந்து ஹீரோ சைக்காட்ரிஸ்ட போய் மீட் பண்ணணும், நாளைக்கு நம்ம ஒரு முடிவை எடுத்துடலாம், அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எங்க கட் பண்ணா சைக்காட்ரிஸ்ட நம்ம ஹீரோ போய் மீட் பண்றாங்க. ஹீரோ கிட்ட சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க நீ எடுத்த எல்லா டெஸ்டோட ரிசல்ட்டும் வந்துருச்சு, நம்ம ஃபர்ஸ்டே கெஸ் பண்ண மாதிரி உன்னோட மைண்ட்ல ஏதோ ஒரு கவலை இருக்கு, பயம் இருக்கு, அதுதான் இதுக்கு காரணம், நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட சின்ன வயசுல ஏதோ ஒன்று நடந்திருக்கும், நீ ரொம்ப பயந்து போயிருந்திருப்ப, அந்த விஷயம் தான் உன்னை இப்ப வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலயா நான் பயந்ததா, கண்டிப்பா நான் எங்க அப்பா அம்மாவோட டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ண முடியாது போயிடுமோ அப்படின்றதுக்காக மட்டும்தான் பயப்பட்டிருப்பேன், வேற எதுக்காகவும் இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் சொல்றாங்க நீ கண்டிப்பா யோசிக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட்டாது. இந்த எபிசோட் முடியுது. நிஜமாவே நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல அப்படி ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.